ஹை கைஸ், வெல்கம் டு முப்ரை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் தான். ஸோ செப்டம்பர் 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ நம்ம நடத்துறது வரும் வராது, அது அப்பாற்பட்டது. ஆனா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அட்லீஸ்ட் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு யோசிக்கக்கூடிய அளவுல உங்களுடைய மைண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறேன், அதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல முடிச்சு ஆன்சரும் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் தெரிஞ்சுக்குவீங்க நிறைய விஷயத்த. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான். எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ் விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பத்தின ஒரு சில கேள்விகள் நமக்கு வரும். அதே மாதிரி நம்ம விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட மாதிரி பேசுறோம்ல, அதெல்லாம் கூட வரும். ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்த்தலாம். சோ ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்க்கும்போது செப்டம்பர் மாசத்துல ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கு. ஒண்ணு வந்து பாரா ஒலிம்பிக்ஸ். அது வேணாம், அது ரொம்ப தேவையில்லாத போகும், வளவலன்னு போகும். பாரா ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கும். அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரா ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மட்டும் சொல்லிடுறேன். எப்ப ஒலிம்பிக்ஸ்லாம் எங்க நடக்குதோ அதுக்கு அடுத்த மாசமே பாரா ஒலிம்பிக்ஸ் அங்க நடக்கும். இப்ப நம்ம ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பாரிஸ் பிரான்ஸ்ல நடந்ததுன்னு பார்த்தோம் 2024. 2028 எங்க பார்த்தோம்? லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கால நடக்குதுன்றத பார்த்தோம். 2032 ஆஸ்திரேலியா நடக்குதுன்றத பார்த்தோம். சோ அதே இடங்கள்ல தான் எது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக்ஸும் நடக்கும், அடுத்த மாசமே நடக்கும். அப்ப பாரா ஒலிம்பிக்ஸ் 2024 எங்க நடந்துச்சுன்னு உங்களை கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு எங்க போடுங்க? 2024ல பாரிஸ்ல பிரான்ஸ்ல தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருங்க. சோ டிட்டோ அதுலயே வரும். அப்ப நீங்க முக்கியமா பார்க்கணும்னு சொன்ன அந்த 2 வார்த்தை என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா 4. ஓகேங்களா? ஃபார்முலா 4 இரவு கார் பந்தயம். கார் ரேஸ்மா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கார் பந்தயம் வந்து வெளிநாடுகள்ல மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி இந்தியாவில நடக்குது. ஓகேவா? இந்தியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நாட் ஒன்லி இந்தியா, தெற்காசியாவிலே, ஓகேங்களா, சவுத் ஏசியாவிலே சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடந்திருக்கு. முதல் முறையா எங்க நடந்திருக்குன்னா வேற எங்கங்க? நம்ம சென்னையில தான். ஓகேவா? சோ சென்னையில தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது இதை வந்து பொறுப்பெடுத்து நடத்தி முடிச்சு கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 3.7 கிலோமீட்டர் அளவு டிஸ்டன்ஸ் கொண்ட இந்த ஃபார்முலா 4 இரவு கார் பந்தயம் வந்து எங்க நடந்திருக்குன்னா நம்மளுடைய சென்னையில நடந்திருக்கு. சோ ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா தெற்காசியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? சவுத் ஏசியாவில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கக்கூடியது. அதுவும் இந்தியாவில இதுதான் முதல் முறை. வேற எந்த பெரிய ஒரு சிட்டிஸ்லயுமே நடக்கல. நம்மளோட சென்னையில அதுக்குன்னு 3.7 கிலோமீட்டர் ரோட ரெடி பண்ணி அந்த ஒரு நைட் டைம்ல நடந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல சொன்னேன். சோ ரெண்டாவதா என்ன சார் அது நீங்க சொன்னீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஸ் ஒலிம்பியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலிம்பியாய்டு. ஓகேவா? செஸ் ஒலிம்பியாய்டு தான் தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாய்டு. இது எங்க சார் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த முறை நடந்தது 45வது எடிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 45வது எடிஷன் எங்க நடந்திருக்குன்னா புத்தபெஸ்ட். ஓகேவா? புத்தபெஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருக்கு. இந்த புத்தபெஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹங்கேரின்ற ஒரு நாட்டுல இருக்கு. சோ ஹங்கேரின்ற நாட்டுல இருக்கக்கூடிய புத்தபெஸ்ட்ல தான் 45வது செஸ் ஒலிம்பியாய்டு நடந்திருக்கு. 45வது செஸ் ஒலிம்பியாய்டு. அப்போ இதுல என்ன சாதனை படைச்சிருக்காங்கன்னா, இந்தியா முதல் முறையாக தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்கு. அதாவது இந்திய சதுரங்க வீரர்கள் அனைவருமே அவர்களுடைய திறமையை காமிச்சிருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து முதல் முறை தங்கம் கிடைச்சிருக்கக்கூடிய வந்து இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு மெடல் கிடைச்சிருக்குது. அமெரிக்காலாம் செகண்ட் பொசிஷன் போயிட்டாங்க. அமெரிக்காவும் உஸ்பெகிஸ்தான் அவங்க எல்லாம் தோக்கடிச்சுட்டு இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த 45வது செஸ் ஒலிம்பியாட் எங்க நடந்ததுன்னு கேட்பாங்க. புத்தபெஸ்ட் ஹங்கேரி. அப்ப 44வது இதுக்கு முன்னாடி நடந்துச்சுல்ல, அது எங்க நடந்துச்சுன்னா அதையும் பெருமையா கேட்கலாம். ஏன்னா அதுவுமே வந்து இந்தியாவில தான் நடந்தது. சோ இந்தியாவில எங்க நடந்ததுன்னா நம்மளுடைய சென்னையில தான். ஓகேங்களா? இந்தியாவில எங்க நடந்ததுன்னா சென்னை. அப்ப சென்னையில நடந்திருக்குது எந்த 44வது செஸ் ஒலிம்பியாட். சரியா? அப்ப 44வது செஸ் ஒலிம்பியாட் சென்னையில நடந்தது. 45வது செஸ் ஒலிம்பியாட் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில நடந்தது. அப்ப இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல. சோ இந்திய வீரர்கள் வந்து இந்த 45வது செஸ் ஒலிம்பியாட்ல நிறைய திறமைகளை சாதிச்சிருக்காங்க. அதுல முக்கியமானவர்களா ஒரு சில பேரை நான் சொல்றேன், அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதுல முக்கியமானவர் இவர் பேர் உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா இவரை பத்தி கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேர் தான் டி குகேஷ் அவர்கள். சோ டி குகேஷ் அவர்கள் வந்து இளம் சாதனையாளர். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணிருக்காரு. சதுரங்க விளையாட்டில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணவர் டி குகேஷ் அவர்கள் தன்னுடைய இளம் வயதில். அதாவது இந்தியாவில இருந்து 2 பேர் தான் செஸ்
சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணிருக்காங்க சதுரங்கத்துல. ஒருத்தர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வந்து இந்தியாவை சேர்ந்த முதல் கிராண்ட் மாஸ்டர். அடுத்தது கிராண்ட் மாஸ்டர் அது மட்டும் செஸ் சாம்பியன்ஷிப் உலக செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணவர். சோ குகேஷ் அவர்கள் வின் பண்ணிருக்காரு, இளம் வயதுல வின் பண்ணிருக்காரு. சோ இவருடைய பேர் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்ப இவர் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்றால் எதுல போட்டுருவீங்க? செஸ்ஸுக்கு போட்டுருவீங்க. சரி, அடுத்தது ரெண்டு பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் அர்ஜுன் எரிகேசி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்ஜுன் எரிகேசி இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா டக்குன்னு முழிக்க கூடாது. இவருமே எந்த விளையாட்டோட தான் தொடர்புடையவர்? செஸ், சதுரங்கத்தோட தான் தொடர்புடையவர். அர்ஜுன் எரிகேசி, இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னா இவங்க இரண்டு பேர், அதாவது நிறைய பேர் பிரக்யானந்தா அவங்க எல்லாம் கூட வின் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப அந்த கோல்டு வின் பண்றதுக்கான இண்டிவிஜுவல் டீம் பிளேயர்ஸாவும் கோல்டு வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் மட்டும் சாதிக்கல, அதுல பெண்களுமே சாதிச்சிருக்காங்க. அதுல திவ்யா தேஷ்முக் அப்படின்ற ஒருத்தர் வந்து சாதிச்சிருக்காங்க. திவ்யா தேஷ்முக், ஓகேங்களா? இவங்களும் வந்து கோல்டு எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. சோ செஸ்லே அடுத்தது வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறு சில பெயர்களும் இருக்கு நமக்கு சொல்ல போனா. திவ்யா தேஷ்முக், வைஷாலி, பிரக்யானந்தாவோட சிஸ்டர் வைஷாலி இருக்காங்களா, அவங்களுமே சாதிச்சிருக்காங்க. வேற யாரு? ஹரிகா துரோணவல்லி, நம்ம ஆல்ரெடி பேர் எல்லாம் சொல்லியிருக்கோம், அவங்களுமே சாதிச்சிருக்காங்க. இன்னொன்னு இது 3 பேர் போதும். சோ இவர் பேர் எழுதி வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு ஜென் தான், விதிஜ் குஜராத்தின்னு சொல்லுவாங்க. இவருமே வந்து டீம் ஈவெண்ட்ல வந்து செஸ்ல தான் ரிலேட் ஆகிறாரு. இவருமே கோல்டு வின் பண்ணிருக்காரு. சோ அப்ப ரெண்டு விஷயத்த முக்கியமா பேசணும்னு நினைச்ச ஸ்போர்ட்ஸ்ல ஒன்னு ஃபார்முலா 4 கார் ரேஸ் எங்க நடந்தது? சென்னையில, சவுத் ஏசியால ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி நடந்திருக்குன்னு சொன்னேன். அடுத்தது செஸ் ஒலிம்பியாட் 45வது செஸ் ஒலிம்பியாட் எங்க நடந்ததுன்னா ஹங்கேரி புத்தபெஸ்ட். 44வதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா சென்னை தமிழ்நாடுல. ஓகேவா? சோ இது ரொம்ப முக்கியம், அந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா 44வது நம்ம தான் நடத்தி கொடுத்தோம், அதனால அதை வந்து கேட்டுறான்ற பேர்ல கேட்டு வைப்பாங்க. சோ அதனால உஷாரா கவனிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது வேற என்ன ஸ்போர்ட்ஸ் பத்தி சொல்லலாம்? ஸ்போர்ட்ஸ் பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து இதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 900 கோல்கள் 900 கோல்கள் கால்பந்துல அடிச்சிருக்காரு. கால்பந்துனா என்னமா? ஃபுட்பால்ல. ஓகேவா? ஃபுட்பால்ல 900 கோல்களை அடித்து முதல் சாதனை படைத்திருக்கிறவர் யாருன்னா ரொனால்டோ. யாரு? ரொனால்டோ. அப்ப ரொனால்டோ எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்றால் கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையவர். அவர் படைத்த சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி பாஸ்ட் 900 கோல்ஸ். ஓகேவா? 900 கோல்களை வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிச்சிருக்காரு. அப்புறம் 900 கோல்களை அடிச்சு ஒரு பெருமையை சாதனை பண்ணிருக்காரு. அதனால அது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸா செப்டம்பர் மந்த்ல பார்க்கப்படுது. சரியா? 900 கோல்டை அடித்தவர். அப்புறம் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது குழம்பிட போறீங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் இவருன்றத பார்த்தாலே தெரியும். சோ மாரியப்பன் தங்கவேலு. ஓகேவா? தமிழகத்தை சேர்ந்தவர் மாரியப்பன் தங்கவேலு. தமிழகத்தை சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மாரியப்பன் தங்கவேலு. இவர் வந்து ஹாட்ரிக், அதாவது 3 தடவை மெடல் வின் பண்ணிருக்காரு பேரா ஒலிம்பிக்ஸ்ல. அப்ப பேரா ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குதுன்னு சொன்ன? அதே பிரான்ஸ் பாரிஸ்ல தான் நடக்குது. சோ 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பேரா ஒலிம்பிக்ஸ்ல தங்கத்தை வின் பண்ணி கொடுத்தாரு. இந்தியாவின் தங்க மகன், தமிழகத்தின் தங்க மகன் என்று போற்றப்பட்டார். 2020ல நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ், ஜப்பான்ல நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணி கொடுத்தாரு. சரியா? அடுத்தது 2024ல இப்போ வெண்கல பதக்கம். ஆனா 3 பதக்கமே வின் பண்ணிட்டாரு. ஆனா 3 முறை தொடர்ச்சியாக ஹாட்ரிக் பதக்கங்களை எடுத்திருக்காரு மாரியப்பன் தங்கவேலு. இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா உயரம் தாண்டுதல். எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? உயரம் தாண்டுதல். தயவு செஞ்சு நீளம் தாண்டுதல்னு மனப்பாடம் பண்ணிக்காதீங்க. உயரம் தாண்டுதல் ஒரு ஊனமுற்றவர்களுக்காக நடக்கப்படக்கூடியதுதான் பேரா ஒலிம்பிக்ஸ். அதுல உயரம் தாண்டுதல் பிரிவில் மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் தொடர்ந்து 3 முறை வந்து என்ன பண்ணிருக்காரு? மெடல் வின் பண்ணிருக்காரு, இந்தியாவை சேர்ந்தவர். சரியா? சோ அடுத்தது வேற யாரையாவது பார்க்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பேரை சொல்லணும்னு நினைச்சேன். அவருடைய பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல பேர், சுமித் ஹாண்டிஸ். ஓகேவா? சுமித் ஹாண்டிஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஹாண்டில், சுமித் ஹாண்டில், இவர் பேர் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் இவர் பேர் எழுதுறேன் சுமித் ஹாண்டில் அப்படின்னா, இந்தியாவில வந்து இந்த ஈட்டி எறிதல் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதாவது நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து இந்தியாவின் தங்க மகன்ன்றதை இதுல வந்து எதுல கருதப்பட்டார்னா அந்த ஈட்டி எறிதல்ல தான். சோ அந்த ஈட்டி எறிதல்ல அவர் இந்தியாவின் தங்க மகன் சொன்னாங்களா. சோ அதை வந்து முறியடித்தவர் தான் ஆகஸ்ட் மாசத்துல யார் அந்த ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அர்ஷத் நதீம், பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். இவர் சுமித் ஹாண்டில் வந்து பேரா ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு தங்க பதக்கத்தை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப இவருடைய அதுவுமே என்னதான்? ஈட்டி எறிதல். அப்ப இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்டாங்கன்னா ஈட்டி எறிதல்னு சொல்லுவீங்க. பேர் என்னது? சுமித் ஹாண்டில். ஓகேவா? சுமித் ஹாண்டில் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவார் போல இருக்கு ஈட்டி எறிதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாண்டில், சுமித் ஹாண்டில் வந்து ஈட்டி எறிதல். ஓகேவா? சோ அப்ப ஸ்போர்ட்ஸ் பத்தி இவ்வளவு விஷயம் தான். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்க்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் வந்து செப்டம்பர் மந்த்ல ஓவராலா கவர் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஓகேவா? சோ வேற சில பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வின் பண்ணிருக்காங்கன்னா நமக்கு அவங்க எல்லாம் தேவை கிடையாது. சரி, அடுத்தது போலாம்.
செப்டம்பர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, இந்த செப்டம்பர் மாதம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாசத்துல தேசிய ஊட்டச்சத்து வாரம் கொண்டாடப்படுது. நேஷனல் நியூட்ரிஷன் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய ஊட்டச்சத்து வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரையும் இருக்கக்கூடிய ஒரு வாரத்தை தான் தேசிய ஊட்டச்சத்து வாரம்னு கொண்டாடுறோம். அப்ப செப்டம்பர் மாசத்தை என்னன்னு கொண்டாடுறோம்? தேசிய ஊட்டச்சத்து வாரம். என்னில இருந்து என்னைக்கு வரையும்? செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 7 வரைக்கும். அப்போ செப்டம்பர் மந்த் தேசிய ஊட்டச்சத்து வாரம்னு சொல்லுவோம். சோ இதனுடைய தீம் கருப்பொருள் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருப்பொருள் ஒண்ணு கொடுப்பாங்க. என்ன கருப்பொருள்னா அனைவருக்கும் சத்தான உணவுகள். அனைவருக்கும் சத்தான உணவுகள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசிய உணவு வாரத்தினுடைய கருப்பொருள். அனைவருக்கும் சத்தான உணவுகள். அது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா நியூட்ரிட்டியஸ் டயட் ஃபார் எவ்ரிவன். நியூட்ரிட்டியஸ் டயட் ஃபார் எவ்ரிவன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல நடந்த நேஷனல் நியூட்ரிஷன் வீக்கினுடைய தீம். ஓகேவா? கருப்பொருள். சோ அப்ப நேஷனல் நியூட்ரிஷன் வீக் வந்து செப்டம்பர் மாதம் முதல் வாரம். அது ஒரு தீம் வந்து கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சத்தான உணவுகள். நியூட்ரிஷன் டயட் ஃபார் எவ்ரிவன். சரியா? சோ அடுத்தது செப்டம்பர் மாசத்துல முக்கியமான சில டேஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒன்னு செப்டம்பர் 5. எல்லாருக்குமே தெரியும் நேஷனல் டீச்சர்ஸ் டே, தேசிய ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். தேசிய ஆசிரியர் தினம் யாருடைய பிறந்த நாள்மா? யாருடைய பிறந்த நாள்? சர்வப்பள்ளி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர். அப்ப குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாருன்றதை நீங்க சொல்லிடுவீங்க. ஓகேவா? ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா சர்வப்பள்ளி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய நினைவாதான் இன்றளவும் செப்டம்பர் 5ஆம் தேதி என்னன்னு கொண்டாடுறோம்? தேசிய ஆசிரியர் தினம், நேஷனல் டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம். இதே உலக ஆசிரியர் தினம்னு கேட்டாங்கன்னா உலக ஆசிரியர் தினம், வேர்ல்டு டீச்சர்ஸ் டேன்னு கேட்டாங்கன்னா எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, அடுத்த மாசம் 5ஆம் தேதி அக்டோபர் 5 தான் வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. அப்போ தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5, வேர்ல்டு டீச்சர்ஸ் டே வந்து அக்டோபர் 5. ஒரே மாசம் தான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குமே. ஆனா ரெண்டுமே 5ஆம் தேதி தான். அது ஒரு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம நிறைய பார்த்திருப்போம். கேட்கலாமா கொஸ்டின்? என்ன கமெண்ட் பாக்ஸ்ல பண்ண சொல்லிருக்கேன்ல, இதெல்லாம் நீங்க சப்ஜெக்ட்லயே படிச்சிருப்பீங்க. உலக மக்களாட்சி தினம். ஓகேவா? மக்களாட்சி தினம் எப்போ? கமெண்ட் பண்ணிடுறீங்களா? சோ உலக மக்களாட்சி தினம் எப்போ? ஓசோன் டே. உலக ஓசோன் டே எப்போ? இதெல்லாம் கண்டிப்பா இந்த செப்டம்பர் மந்த் ரிலேட்டடா நீங்க வந்து எதுல படிச்சிருப்பீங்க? புக்லயே படிச்சிருப்பீங்க. இன்னுமே இருக்கு நிறைய. அப்ப செப்டம்பர் 21, இது நானே சொல்லிடுறேன். செப்டம்பர் 21 வந்து அல்சைமர் டே. அல்சைமர் என்றால் மறதி இல்ல. அந்த அல்சைமர் தினம் வந்து எப்ப கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 21. சரியா? இதெல்லாம் ஓரளவுக்கு முக்கியமான டேஸ் சொல்லிருக்காங்க. எல்லா டேஸுமே கவர் பண்ணல, தேவையில்லை. நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் முக்கியமான டேன்னு எதெல்லாம் பாக்குறோமோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்ப செப்டம்பர் மாசத்தை தேசிய நியூட்ரிஷியன் மந்த்னு சொல்றோம். அதனுடைய தீம் என்னன்னு சொன்னோம்? அனைவருக்கும் சத்தான உணவுகள், நியூட்ரிஷியஸ் டயட் ஃபார் எவ்ரிவன். செப்டம்பர் 5 வந்து உலக தேசிய ஆசிரியர் தினம் சொல்றோம், நேஷனல் டீச்சர்ஸ் டே. அப்ப வேர்ல்டு டீச்சர்ஸ் டே என்னைக்குன்னா அக்டோபர் 5. அதே மாதிரி உலக மக்களாட்சி தினம் என்னைக்குன்னா செப்டம்பர், நீங்க தான் சொல்லணும். அதே மாதிரி ஓசோன் டே என்னைக்குனாலும் செப்டம்பர், நீங்க தான் சொல்லணும். செப்டம்பர் 21 என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அல்சைமர் தினம் சொல்றாங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அந்த 2 டேஸை கேட்டிருக்கிறத. சரி, அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாம் சில விஷயத்துக்குலாம். அப்புறம் இதுக்கப்புறம் இந்த எக்ஸசைசஸ், இந்த மிலிட்டரி எக்ஸசைசஸ் சொல்லுவாங்க. இந்த படைகள் இருக்குல்ல, பாதுகாப்பு படைகளுக்கு உண்டான எக்ஸசைசஸ். ஒரு நாடும் இன்னொரு நாடும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு கத்துறேன், நீ எங்களுக்கு கத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவாங்க. அப்ப இந்தியாவோட மேற்கொள்ளப்பட்ட எக்ஸசைசஸ் செப்டம்பர்ல அதிகமா இருக்கு. என்னென்னு பேர் பாத்துருங்க. ஒண்ணு வருணா, இன்னொன்னு இந்திரா, இன்னொன்னு யூத் அபியாஸ், மித்ரா சக்தி, அடுத்தது வேற என்ன சொல்லணும்? அல் நஜா. ஓகேவா? இந்த 5மே ஒரு முக்கியமான எக்ஸசைசஸ். இந்தியா வேறு சில நாடுகளோட பண்ண எக்ஸசைசஸ். இதுல வருணா என்பது கப்பற்படையை சேர்ந்த எக்ஸசைஸ். என்னது? கப்பற்படை. இந்திய கப்பல் படைக்கும் இந்திய கப்பல் படைக்கும் இன்னொரு நாடு பிரான்ஸ் நாடு கப்பல் படைக்கும் இடைப்பட்ட அந்த எக்ஸசைஸ் பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வருணா. அப்ப வருணா என்ற எக்ஸசைஸ் யார் 2 பேருக்கு நடக்குது? இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும். என்னது? நேவி, கப்பல் படைக்கு நடக்குது. சரியா? அடுத்தது இந்திரான்றது ரஷ்யா கூட நடக்கக்கூடிய ஒரு இது வந்து ஆர்மிக்கும் நடக்கும், நேவிக்கும் நடக்கும், விமான போக்குவரத்து ஏவியேஷன் ஃபீல்டுக்கும் நடக்கும். சோ என்னென்ன பேர்னா எல்லாமே இந்திரா தான்.
ஏவியா இந்திரான்னு கொடுப்பாங்க. ஏவியா இந்திரானா ஏவியேஷன். ஏவியேஷன் என்ன? விமான போக்குவரத்து. அப்ப விமானப்படைகளுக்கு நடக்கிறது வந்து ஏவியா இந்திரான்னு கொடுப்பாங்கம்மா. பேர்லயே இருக்குமா, பேர் எழுதி பாருங்களேன், இந்திரா. அப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே எக்ஸசைசஸ், அது பேர்லயே இருக்கு, அதனாலதான் இந்திரான் மொழிச்சு. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும், அப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஆனது ஏவியா இந்திரா. இதே கடற்படைக்கு நடந்தாங்கன்னா இந்திரா நேவி, இந்திரா நேவின்னு கொடுப்பாங்க. ஓகேவா, பேர் தான் மாறாது, அந்த இந்திரா அப்படியே தான் இருக்கும். நேவி கூட நடந்தா நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது யூத் அபியாஸ். யூத் அபியாஸ் எந்த நாட்டு கூடனா அமெரிக்கா கூட நடக்கும். யூத் அபியாஸ் எந்த நாட்டு கூட? அமெரிக்கா கூட. மித்ரா சக்தி ஸ்ரீலங்கா, இலங்கை கூட நடக்கும். ஸ்ரீலங்கா இலங்கை கூட நடக்கும். அல் நஜான்றது ஓமன் என்ற நாடு. ஏன்னா ஒரு முஸ்லீம் பேர் இருக்கா, அப்ப முஸ்லீம் கண்ட்ரிஸ் கூட தான் நடந்திருக்கும் ஓமன். அப்ப இது எல்லாமே வந்து செப்டம்பர் மாதத்துல நடைபெற்ற முக்கிய எக்ஸசைசஸ். என்னென்னு சொல்லியிருக்கேன்? வருணா, இந்திரா, யூத் அபியாஸ், மித்ரா சக்தி, அல் நஜா. சோ கப்பற்படைக்கு எது எதுக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்க நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா இந்த வருணா எக்ஸசைஸ் வந்து கடல்ல தான் நடக்கும். ஏன்னா கடற்படை இல்ல, மத்திய தரைக்கடல்ல நடந்திருக்கு. அதனால அது ஒரு முக்கியமான விஷயம். சரியா, எங்க நடந்ததுன்னா மத்திய தரைக்கடல்ல நடந்திருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ் டன் பிட்வீன் இந்தியா அண்ட் சம் அதர் கண்ட்ரிஸ். ஓகேவா, வேறு சில நாடுகளோட நடந்தது. எந்தெந்த நாடுன்றதை கேட்டிருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு கேட்டாங்கன்னா வந்து அழகா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்தது போலாமா? அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். சோ இவங்க ரொம்ப முக்கியமானவர்கள். இவர்களை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா. சுனிதா வில்லியம்ஸ் யார் இவங்க? ஸ்பேஸுக்கு போயிட்டு வாங்க உடனே கூட்டிட்டு வந்துடும் அனுப்பி விட்டவங்கள ரொம்ப நாளா இருக்க வச்சு இப்பதான் அழைச்சிட்டு வந்தாங்க. சோ இவங்க வந்து அந்த வருஷமே போயிட்டாங்க, 2024 போயிட்டாங்க. என்ன விண்கலத்துல போனாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார் லைனர், போயிங் அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய, போயிங், ஓகேவா, போயிங் ஸ்பெல்லிங் வரலாமா கரெக்டா? OEING. ஓகேவா, போயிங் அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய ஸ்டார் லைனர் என்ற விண்கலத்துலதான் இவங்களை அனுப்பிவிட்டோம். ஸ்டார் லைனர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 2024 அம்மாவை மேல அனுப்பணும், போயிட்டு விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2024 ஸ்டார் லைனர் விண்கலம் மூலமா மேல போனாங்க. ஆனா அங்க போயிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் இப்ப 2025 தான் அவங்களை மீண்டும் பூமிக்கு அழைச்சிட்டு வந்தோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் என்ற விண்கலத்தின் மூலமா கீழே கூட்டிட்டு வந்தோம். அப்போ கூட்டிட்டு போன விண்கலம் எவ்வளவு முக்கியமோ கூட்டிட்டு வந்த விண்கலமும் அவ்வளவு முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. அப்ப நான் ஒரே செப்டம்பர் மந்த் வச்சே போனதையும் சொல்லிட்டேன், வந்ததையுமே சொல்லிட்டேன். அப்ப சுனிதா வில்லியம்ஸ் அவர்களே அழைச்சு சென்ற விண்கலத்தினுடைய பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் லைனர். என்ன கம்பெனி? போயிங். இதே ரிட்டர்ன் அழைச்சிட்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன். சோ அதனுடைய பேரே வந்து ஃப்ரீடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னது, அவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு, விண்வெளியில இருந்து சுதந்திரம் கிடைச்சதுன்னா அந்த இதுக்கு வந்து ஃப்ரீடம்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப ஃப்ரீடம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்தது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். ஓகேவா, சோ இது ஞாபகம் வந்துச்சு சுனிதா வில்லியம்ஸ் பத்தி சொன்னது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயமா யாரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்ட். சாரி, சோ அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா 2036. சரியா, இது ஒரு முக்கியமான விஷயம், எழுதத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2036 நம்ம நிலா இருக்குல்ல, நிலா, அந்த நிலாவில அணுமின் நிலையத்தை வந்து உண்டு பண்ணுவோம். அதுக்குள்ள அணுமின் நிலையத்தை உண்டு பண்ணிடுறோம் அப்படின்னு எந்த நாடு சொல்லியிருக்குன்னா ரஷ்யா. எந்த நாடு சொல்லியிருக்கு? ரஷ்யா. அப்ப 2036 நிலாவில நாங்க அணுமின் நிலையத்தை வந்து என்ன பண்ணுவோம்? ஏற்படுத்திடுவோம். ஏன்னா எங்களால போயிட்டு அங்க பவர் இல்லாம எங்களுடைய சேட்டலைட்ஸ்க்கு எதுவுமே இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அதனால நாங்க வந்து ஒரு புதுசா ஒரு அணுமின் நிலையத்தை வந்து நிலாவில உண்டாக்குறோம்னு சொல்லிட்டு இலக்கா தீர்மானித்திருக்கக்கூடிய ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 2036. நம்ம இந்தியா 2040 நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. அப்ப நிலவுக்கு மனிதர்களை கொண்டு செல்வதற்கான இலக்கு வந்து எப்ப நிர்ணயிச்சுச்சே? 2040. அப்ப இந்த இயர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப 2040 நிலவுக்கு நம்ம மனிதர்களை கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க இந்தியாக்காரவங்க. ஆனா ரஷ்யா 2036 நான் என்ன பண்ணிடுறேன், மொத்தமா முடிச்சு விட்டுறாங்க, அணுமின் நிலையத்தை நான் ஏற்படுத்திடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க அணுமின் நிலையம் ஏற்படுத்தணும்னா நம்ம 4 வருஷம் கழிச்சு தான் போறோம். இந்த 2035 இது ஒரு இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இந்தியா என்ன சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தை வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா விண்வெளி நிலையம் அதை வந்து நான் உருவாக்க போறேன். எந்த வருஷத்துக்குள்ள? 2035 சொல்லியிருக்கு. அப்ப 2035 விண்வெளி நிலையத்தை உருவாக்க போறேன். அதுக்கு பேரை கூட டிசைட் பண்ணிட்டாங்க,
பாரதிய ஆந்த்ராக்ஸ், பாரதிய ஆந்த்ராக்ஸ் நிலையம், ஆந்த்ராக்ஸ் நிலையம். சரியா? இந்த நிலையத்தை வந்து உருவாக்க போற 2035க்குள்ள. அப்ப இந்தியா இதை இலக்கு தேர்ந்தெடுத்திருக்கு. ஏன்னா விண்வெளி நிலையம், ஸ்பேஸ் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. அமெரிக்கா இருக்கு, ஐரோப்பா இருக்கு, ரஷ்யா இருக்கு, மேல எல்லாமே இருக்கு விண்வெளி நிலையம். அவங்க நாடு போகும்போது விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க. இந்தியாவுக்கு இல்ல. நம்ம வேற யார்கிட்டயாவது தான் போயிட்டு டிக் 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 படம் கூட பார்த்துப்பீங்க, வேற யாராவது விண்வெளி நிலையத்துல தான் போயிட்டு இருந்துட்டு வர மாதிரி. சோ அந்த மாதிரி விண்வெளி நிலையத்துல நம்மளே ஒன்று உருவாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியா டிசைட் பண்ணிருக்கக்கூடிய ஆண்டு என்னதுன்னு பாத்தீங்கன்னா 2035. அதுக்கு அடுத்தது 2028. எல்லாத்தையும் சொல்லணும்ல. இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி. வெள்ளினா என்னமா? வீனஸ். வீனஸுக்கு நம்ம செயற்கைக்கோள் அனுப்ப போறோம், சேட்டலைட் அனுப்ப போறோம். அது வந்து ஆராய்ச்சி செய்வதற்கு சேட்டலைட் அனுப்ப போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 2028. இது நான் போன முறையே சொல்லியிருப்பேன். இதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன்? சுக்ரயான். மங்கள்யான் அப்படின்னா செவ்வாய், ஏன்னா மங்களவாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. சோ செவ்வாவை வந்து மங்களவாரம் சொல்லுவாங்க இந்தியில. இது சுக்கிரவாரம் சொல்லுவாங்க. சுக்கிரவாரம்னா வெள்ளிக்கிழமை. சோ வெள்ளிய வந்து சுக்ரயான். அப்ப இந்த 4 வருஷம் முக்கியம். 2036 அணுமின் நிலையம் ரஷ்யா. 2040 நிலவுக்கு மனிதர்கள் அனுப்ப போறது இந்தியா. 2035 விண்வெளி வித் ஸ்பேஸ் சென்டர்ஸ் வந்து டிசைட் பண்ண போறது இந்தியா. 2035 இலக்கு. 2028 வெள்ளி சுக்ரயான் அப்படின்ற ஒரு விண்கலத்தை வந்து செலுத்த போறோம். சரியா? வெள்ளியை ஆராய்ச்சி செய்வதற்காக. சோ இந்த இயர்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது பாருங்க. எஜுகேஷன் எமர்ஜென்சி. கல்வி அவசர நிலை. எமர்ஜென்சினா அவசரம். என்ன அவசரம்? கல்வியே அவசரம், எமர்ஜென்சி. நம்மளுடைய அண்டை நாடான ஒரு நாடு வந்து கல்வி வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி இருக்கு. ஏன்பா? இதுக்குதான் 2014 ஒரு பொண்ணு கதறிச்சு. அந்த பொண்ணு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மலாலா யூசுஃபாய். அவங்க வந்து பெண் கல்விகள் வேணும், இந்த நாட்டில் பெண்களுக்கான உரிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்கள வந்து அடிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 2014 கொடுத்துட்டாங்க. சோ அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின ஆண்டு 2014. சாரி. அப்போ மலாலா யூசுஃபாய் யாருன்னா ஒரு பெண் கல்வி போராளியா, பெண் கல்வியாளர். அவர் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு 2014 வாங்கினாங்க. யார் கூட வாங்கினாங்க? இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தியோட வாங்கினாங்க. அப்ப கைலாஷ் சத்யார்த்தி அவர்களும் அமைதிக்கான நோபல் பரிசை எப்ப வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா புக் டேட்டா 2014. புரியுதா? 2014 தான் மலாலா யூசுஃபாய்க்கும் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க, கைலாஷ் சத்யார்த்திக்கும் கொடுத்திருப்பாங்க. சரியா? சரி, எந்த நாடு சார்? இப்பதான் பாத்துட்டோமே. மலாலா யூசுஃபாய் சொல்லும் போது அந்த பாகிஸ்தான் நாடு தான் அந்த எஜுகேஷன் எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்கு. கல்வி அவசர நிலை. ஏன்னா கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் பீப்புள் வந்து ஸ்கூல்ல இருந்து போயிடுறாங்க, படிக்க மாட்டேன்றாங்களாம், ஸ்கூலை விட்டே போயிடுறாங்களாம். பாருங்களேன், படிப்பறிவு இல்லாத ஒரு நாடாக உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப எப்படி எக்கனாமிக் குரோத் நடக்கும்? எப்படி இது நடக்கும்? பொருளாதார மேம்பாடுன்றது அந்த நாட்டுல எப்படி நடக்கும்? நடக்காது. அதனால வந்து அந்த கல்வி அவசர நிலை என்ற ஒரு சட்டத்தை வந்து இயற்றிருக்கக்கூடிய நாடு வந்து நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய பிரதமர் பேர் எழுதி வச்சுக்கோங்க, ஷபாஸ் ஷெரீப். நாளைக்கு ஷபாஸ் ஷெரீப் யாருன்னு கேட்டு போறாங்க. ஷபாஸ் ஷெரீப் இந்த சட்டத்தை ஏற்றி இருக்காரு. ஓகேவா? இவருதான் பிஎம் ஆஃப் பாகிஸ்தான். சரியா? பிஎம் ஆஃப் பாகிஸ்தான். சரியா? இது வந்து எஜுகேஷன் எமர்ஜென்சி பத்தினது. மலாலா யூசுஃபாய் தான் அவங்களை பத்தி பெண் போராளி யாருன்னு சொன்னா அவங்களை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 2014 அமைதிக்கான நோபல் பரிசு கூடவே யாருக்கு கொடுத்தாங்க? கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கு கொடுத்தாங்க. சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வேற என்ன சொல்லணும்? ஓகே, 2 டே. இந்த 2 டே வந்து அப்பயே சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நீங்க பண்ணிருப்பீங்கல்ல. செப்டம்பர் 6, செப்டம்பர் 10. 6 இப்பதான் வந்து ரீசெண்டா தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் செப்டம்பர் 6 என்பது காவலர்கள் தினமாக கொண்டாடப்படும். காட்ஸ் டே. காட் அவங்க இல்லமா, காவலர்கள் தினம். சரியா? காட்ஸ் டேவா கொண்டாடும். இந்த செப்டம்பர் 10 என்னன்னா வேர்ல்ட் சூசைட் பிரிவென்ஷன் டே, தற்கொலை தடுப்பு தினம், பாதுகாப்பு தினம், தற்கொலை பாதுகாப்பு தினம். சரியா? உலக தற்கொலை பாதுகாப்பு தினம். தற்கொலை எல்லாம் பண்ணக்கூடாது, அதை பத்தின விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துங்க. தற்கொலை வந்து முடிவாகாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஏன்னா காவலர்களே பாருங்களேன், பாதி பேர் என்ன ஆயிடுறாங்க, பிரஷர் தாங்க முடியாம நாங்க சூசைட் பண்ணிக்கிட்டோம். நிறைய கேசஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு தெரிஞ்ச விஷயங்களை தெரியாம பண்றதுக்காகவே கூட தற்கொலை இது பண்ணலாம், அந்த கேஸ் வேற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணலாம். பட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு காவலர்களுக்கு பிரஷர் தாங்காம சூசைட் பண்றாங்கன்னா அப்ப காவலர் தினத்துக்கு அடுத்ததான் ஒரு 3-4வது நாள் என்ன வரப்போகுது? சூசைட் பிரிவென்ஷன் டே வரப்போகுது. அது சொல்லிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிச்சா? சரி, அடுத்தது போலாமா? அடுத்தது G20 சம்மிட். இதை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். G20 உச்சி மாநாடுகள். G20 உச்சி மாநாடு இது வந்து ஒரு 3 வருஷ கதையை பார்க்கலாம்.
2023, 2024, 2025. சரியா? இது 3 வருஷ கதை. 2023 இந்த G20 உச்சி மாநாடு இந்தியா முதல் முறையா நடத்தி இருக்கு. அப்போ இந்தியாவில முதல் முறையா G20, நம்ம இந்தியா வந்து G20ல ஒரு உறுப்பு நாடு தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? இருக்கு. நம்ம எதுலதான் இல்ல? G7ல இல்ல. என்ன சார் சொல்றீங்க? நாங்க புக்ல G8 தானே படிச்சிருக்கோங்கன்னா, ஆமா G8 தான் படிச்சீங்க. ஆனா ஆஃப்டர் த எக்ஸிட் ஆஃப் ரஷ்யா வெளியே போனதுக்கு அப்புறமா அதுல உறுப்பு நாடுகள் எத்தனை? G7 தான். அப்ப G7 தான் அதோட கண்ட்ரிஸ். அப்ப அதுல இந்தியாவும் உறுப்பு நாடு இல்ல, ரஷ்யாவும் உறுப்பு நாடு இல்ல. இங்க பாருங்க, 2023 இந்தியா வந்து நடத்துச்சு முதல்ல எதை? G20, 20 உறுப்பு நாடுகளை கொண்ட G20 உச்சி மாநாடு முதல் முறையா நியூ டெல்லியில இந்தியா நடத்தி இருக்கு. அப்போ 2023 G20 உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா. 2024 எங்க நடந்துச்சுன்னா பிரேசில். எங்க நடக்குது? பிரேசில்ல நடக்குது. பிரேசில்ல ரியோ டி ஜெனிரோ அங்க நடந்துச்சு. சரி, ரியோ டி ஜெனிரியோ அந்த இடத்துல நடந்தது பிரேசில்ல. சோ பிரேசில்ல நடந்த அந்த ஒரு உச்சி மாநாட்டுல என்ன தீர்மானிச்சிருக்காங்கன்னா, அதிகப்படியான சொத்துரிமைகளை கொண்ட இதுக்கு வந்து 2%, ஆக்சுவலா ஆமா, சொத்து வரி வந்து 2% வந்து கோட்டீஸ்வரர்களுக்கு வந்து முன்மொழிவதாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது உலகத்துல கோட்டீஸ்வரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொத்து வரியா எவ்வளவு கட்டணுமா? 2% கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடு முன்மொழிஞ்சிருக்குன்னா பிரேசில். ஏன்னா உச்சி மாநாடு 2024 எங்க நடந்துச்சு? பிரேசில்ல நடந்துச்சு. அப்ப அதிகப்படியாக சொத்து வைத்திருக்கக்கூடிய கோட்டீஸ்வரர்களுக்கு 2% சொத்து வரியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிந்த ஒரு நாடும் எது? பிரேசில். ஏன்னா அவங்க தானே முடிவெடுப்பாங்க, ஏன்னா அவங்க தான் தலைமை அந்த வருஷத்துக்கு. அப்ப 2025 இந்த நடப்பாண்டுல யார் நடத்த போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. சரியா? அப்ப சவுத் ஆப்பிரிக்கால தான் உச்சி மாநாடு நடக்க போகுது. அப்ப 3 டேட்டா முக்கியம். நம்மள எது வேணாலும் கேட்கலாம். 2023 G20 உச்சி மாநாடு எங்க நடந்ததுன்னா இந்தியா, 2024 எங்க நடந்ததுன்னா பிரேசில், 2025 எங்க நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா. சரியா? அப்ப 3 விஷயத்தை கத்துக்கிட்டோம் G20 உச்சி மாநாடு பத்தி. அடுத்தது என்னன்னா நீதிபதிகள். நீதிபதிகள் சரியா? ஜட்ஜஸ் ஆர் எலெக்டட் ஆர் செலக்டட். ஜட்ஜுகளை தேர்ந்தெடுப்பீர்களா அல்லது எப்படி பண்ணுவீங்க? எலெக்ட் பண்ணுவீங்களா, செலக்ட் பண்ணுவீங்களா? ரெண்டுமே தேர்ந்தெடுக்கத்தான். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பீங்களா இல்ல நீ இருந்துக்குப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? So the highest position of India, Supreme Court judge, the honorable justice of Supreme Court of India is appointed by, யாரால அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவர். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்ப யார் அவரு? தெரியும் எல்லாருமே, சொல்லாதீங்க சஞ்சீவ் கண்ணான்ட்டு. யாரு சஞ்சீவ் கண்ணா? வந்து 51வது நீதிபதி. அவர் போயிட்டாரு. அவருக்கு பதில் அடுத்தது வந்திருக்கிறது யாரு? B.R. கவாய். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி எடுத்துட்டு இருந்தாங்கன்னா சஞ்சீவ் கண்ணா அந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, கேட்கலன்னா B.R. கவாய் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆகஸ்ட் மந்த்லயே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த நீதிபதிகளுக்கு அடுக்க வாங்க. நீதிபதிகளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை முதலில் ஒரு நாடு அறிவிச்சிருக்கு. அதாவது இனிமே வந்து இவங்க சொல்றவங்க தான் இன்னார் தான் நீதிபதி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீதிபதிகளை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாடு வந்து ஓட்டு போட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ. சரியா? அப்போ முதலில் நீதிபதிகளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு நாடா எது பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மெக்சிகோ. சரியா? மெக்சிகோ அப்படின்ற ஒரு நாடு ஓட்டுரிமை மூலமா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்தே மெட்ரோ ரயில். வந்தே மெட்ரோ ரயில். சரியா? வந்தே பாரத் இருந்துச்சுல்ல, இது வந்தே மெட்ரோ ஆரம்பிச்சுட்டாங்க. வந்தே பாரத்ல மெட்ரோ ரயில் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது முதல் சோதனை ஓட்டம் வந்து செப்டம்பர் மாதம் 2026 நடைபெற்று இருக்கு. எந்த 2 நகரங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத் மற்றும் புஜ். இந்த 2 நகரங்களை இணைப்பதற்காக ஒரு சோதனை ஓட்டம் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் வந்து நடைபெற்றிருக்கு. மெட்ரோ. சரியா? அப்ப வந்தே மெட்ரோ ரயிலினுடைய சோதனை ஓட்டம் எந்த 2 நகரங்களுக்கு இடைப்பட்டு நடந்தது? அகமதாபாத், புஜ். இதே வந்தே பாரத்னு கேட்டாங்கன்னா இது ஆல்ரெடி நடந்தது இல்ல. சோ வந்தே பாரத் எந்த 2 நகரை கனெக்ட் பண்ணுச்சுன்னா வாரணாசி மற்றும் டெல்லி. அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை படிச்சுட்டு பாருங்க. கேள்வியில ஒன்னு ட்விஸ்ட் ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு நீ அகமதாபாத் புஜ்ஜுன்னு படிச்சிருப்ப. ஆனா அது மெட்ரோ ரயில். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வந்தே பாரத் வாரணாசி டெல்லி. சரியா? அப்ப வந்தே பாரத்னு கேட்டா வாரணாசி டெல்லி, வந்தே பாரத் மெட்ரோ ரயில் கேட்டா அகமதாபாத் புஜ். இன்னொரு விஷயமா இந்த கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி கேட்டலாம். வந்தே மெட்ரோ ரயில் எந்த மாநிலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதுன்னா உடனே இல்ல அகமதாபாத் ஆப்ஷன்ல இல்லன்னா தெரியக்கூடாது. அகமதாபாத் எங்க இருக்கு? குஜராத். அப்ப எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா என்னது? குஜராத்.
மோடியினுடைய கான்ஸ்டியூன்சி இருந்த இடம் அந்த குஜராத். அங்கதான் வந்து முதல் சோதனை ஓட்டம் நடைபெற்று இருக்கு குஜராத்ல. சரியா? அப்ப வந்தே பாரத் மெட்ரோ ரயிலுடைய சோதனை ஓட்டம் அகமதாபாத் குச்சிக்கிலே நடந்திருக்கு குஜராத்ல. அந்த ரயிலோட பேரை மாத்திட்டாங்கம்மா. அப்ப அதுக்கு பேர் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் தான். அதுக்கு பேரை வந்து அவங்க வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா நமோ பாரத் நமோ பாரத் ராபிட் ரயில். நமோ பாரத் ராபிட் ரயில் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நமோ பாரத். ஓகேவா? வந்தே பாரத் மெட்ரோ ரயில நமோ பாரத்னு மாத்திட்டாங்க. சரியா? சரி, இது வந்து வந்தே பாரத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அடுத்தது டைம்ஸ் மேகசின். டைம் இதழ் அப்படின்னு ஒரு இதழ், அமெரிக்கால பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இதழ் டைம் இதழ். டைம்ஸ் மேகசின் உலகத்துல உள்ள பவர்ஃபுல் மனிதர்கள் யாரு, பவர்ஃபுல் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆய்வு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் வருடத்தினுடைய கடைசியில வந்து இவங்க தான்ப்பா உலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க மனிதர், இவங்க தான்ப்பா உலகத்திலே சிறந்த பெண் ஆளுமை மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கான டைட்டில்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 100 டாப் மோஸ்ட் 100 இவங்க எல்லாம் உலகத்துல ஒரு 100 முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இடம் பிடிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சாதனை. அதுல இந்தியாவை சேர்ந்தவர்களும் இடம் பிடிப்பார்கள். அது ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்பட்டுச்சு. இதுல இப்போ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா, இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்களில் முதன்மையான நிறுவனமா எது கருதப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, எது கருதப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா HCL நிறுவனம். ஓகேவா, HCL நிறுவனம் தான் இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதல் நிறுவனமா பார்க்கப்படுது இந்த டைம் இதழ்களால். அப்ப மிகவும் ஆளுமை மிக்க ஒரு நிறுவனமாக பார்க்கப்படக்கூடிய நிறுவனம் எது? HCL. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. தலைமையிடம் எங்க இருக்குன்னா நொய்டா. ஓகேவா, HCL படிக்கும் போது நொய்டா அது எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா, அப்ப HCL நிறுவனத்தினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? நொய்டா, உத்தரப்பிரதேசம். சரியா? அதுதான் டைம் இதழின் மூலமாக முக்கியமான நிறுவனம். அப்ப உலகத்துல எது சார் முக்கியமான நிறுவனம்னா ஆப்பிள். யாரு? ஆப்பிள் கம்பெனி. எல்லாரும் பார்த்திருப்பீங்களா? ஆப்பிள் இஸ் த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் கம்பெனி. அதே மாதிரி த இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் த 2024 2024 முக்கியமான நபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்க்கப்பட்டிருக்காங்க. சரியா? தற்போதைய அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். சரியா? சரி, அடுத்தது வேற என்ன பார்க்கலாம் இதுல அப்படின்னு பார்த்தா, சரி, ஸ்டார்ட் அப். இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா வாரிசு படம் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா விஜயே சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நான் முக்கியமான ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் அப் அப்படின்னா ஒரு பொருளை நீ சந்தைக்கு எடுத்துட்டு வந்து விற்கணும். ஒரு பொருளை நீ உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை மார்க்கெட்டுக்கு வியாபாரத்துக்கு எடுத்துட்டு வரணும்னா அது சின்ன நிலையில ஆரம்பிக்கிறதுக்கு பேர் என்ன? ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ற, அது மென்மேலும் வளர்ந்தாதான் ஒரு பெரிய பிசினஸா மடங்கும். அப்ப இந்தியாவில வந்து எந்த ஒரு புதிய முயற்சிகளுக்கும் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி சப்போர்ட் பண்ணும். அப்ப அந்த மாதிரி ஒரு மத்திய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிருக்கு ஒரு செயலி மூலமா. அது என்ன செயலி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்கர். என்ன செயலி? பாஸ்கர் அப்படின்ற ஒரு செயலி. இந்த பாஸ்கர் என்ற செயலி மூலமா நீ ஒரு பொருளை வந்து என்ன பண்ணலாம்? சந்தைகளுக்கு எடுத்துட்டு வரலாம். அது ஒரு முக்கியமான ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது நெக்ஸ்ட் இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட். குவாட் உச்சி மாநாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தமிழ்ல கேட்டாலும் குவாடுன்னு தான் வார்த்தை இருக்க போகுது. சரியா? குவாட் அப்படின்னு. குவாட் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது? 2024 அமெரிக்கால நடைபெற்றது. குவாட் உச்சி மாநாடுன்றது எங்க நடந்திருக்குன்னா அமெரிக்கால நடந்திருக்கு. அப்ப 2025 எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில நடக்கும். எங்க நடக்க போகுது? இந்தியாவில நடக்க போகுது. அப்ப இந்தியாவில நடக்கிற அந்த மாநாடு வந்து 7வது மாநாடு, அமெரிக்கால நடந்த அந்த மாநாடு வந்து 6வது மாநாடு, குவாட் உச்சி மாநாடு. அது என்ன சார் குவாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாட் என்றாலே என்ன? 4ன்னு அர்த்தம். குவாட் என்றால் என்ன? 4. அது என்ன சார் 4? 2 நாள் வரப்போகுது. இங்க ஒரு நாளை பச்சுக்கோங்க. குவாடிலேட்டரல் அப்படின்னு பார்த்தா நாற்கரங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப 4 மூலைகளை கொண்டதுதான் குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 4 உறுப்பு நாடுகளை கொண்டதுனாலதான் இந்த பேரே வந்துச்சு. அது என்ன சார் 4 உறுப்பு நாடுகள் அப்படின்னா, நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், இவங்க 3 பேரும் முதல் 3 உறுப்பு நாடுகளாக இதுல இருந்தாங்க. சோ 4வதா வந்து ஒரு நாடு என்னையும் சேர்த்துக்கோங்களே அப்படி வந்து சேர்ந்துறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? அப்ப இந்த 4 உறுப்பு நாடுகளை கொண்டதுதான் இந்த குவாட் என்ற அமைப்பு. இந்த குவாட் என்ற அமைப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த 2024 உச்சி மாநாட்டுல பத்தி பேசியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், செரவியல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? இந்த புற்றுநோயினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த குவாட் உச்சி மாநாடானது கூட்டப்பட்டுள்ளது. 2024 எங்க நடந்தது? அமெரிக்கால நடந்தது. அப்ப அதுல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பத்தி.
ஏன்னா உலகத்துல அதிகரித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய்கள்ல புற்றுநோய் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுல அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயுமே ரீசெண்டா நிறைய பேருக்கு வருது. சோ அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை குணமாக்கணும், அது உலகத்துல இருக்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 6வது உச்சி மாநாட்டுல ஒரு முக்கியமான தலைப்பா விவரிக்கப்பட்டுச்சு. அமெரிக்கால நடந்த உச்சி மாநாடு. இப்ப 7வது உச்சி மாநாடு எது? இந்தியால நடக்க போகுது. சோ அதனுடைய குவாடினுடைய உறுப்பு நாடுகள் யார் யாரு? இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட பத்தி சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன். சரியா? அடுத்தது இது ஒரு முக்கியமான படம். 97வது ஆஸ்கார் விருது. என்னது? 97வது தானமா? கரெக்ட். 97வது ஆஸ்கார் விருதுக்கு எங்க படத்தையும் அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருந்து அனைத்து மாநிலங்களிலும் இருந்தும் 29 படங்கள் அனுப்பியிருக்காங்க. நம்மளுடைய கங்குவா கூட போச்சுப்பா. சரியா? தமிழகத்துல இருந்து ஒரு 2-3 படம் போச்சு. அதுல கங்குவாவும் ஒண்ணு. ஐ திங்க் மகாராஜா விஜய் சேதுபதினு நினைக்கிறேன், அதுவும் போச்சுன்னு நினைக்கிறேன். சோ 29 படங்கள் இந்தியாவிலிருந்து ஆஸ்கார் விருதுக்கு அனுப்புவதற்காக அனுப்பிவிட்டாங்க. ஆனா எல்லா படத்தையும் இந்தியா அனுப்பிடாது. அதுல ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அந்த படத்தை தான் இந்தியா என்ன பண்ணும், எங்கள் நாட்டின் சார்பாக சிறந்த வெளிநாட்டு படத்துக்கான விருதுக்காக இதை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அனுப்பும். அது நல்ல படமா இருந்தா அவங்க அவார்டு கொடுத்துட்டு போறாங்க. இன்னும் அவார்டு அனௌன்ஸ் பண்ணல. பட் சரி, இன்னும் இது ஆகல. இது செப்டம்பர் மாதத்துல நடந்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். எந்த படத்தை இந்தியாவில் தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்கன்னு பாத்தீங்கன்னா லபாட்டா லேடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லபாட்டா லேடிஸ் அப்படின்ற ஒரு படம். என்ன கொஞ்சம் காமெடியா ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அமீர் கான் இருக்காருல்ல, இந்தியில ஆக்டர், பாலிவுட் ஆக்டர் அமீர் கான், கஜினி ரீமேக்ல நடிச்சிருப்பாரு. அவரோட ஒய்ஃபான கிரண் ராவ் எடுத்திருக்கக்கூடிய படம் தான் இது லபாட்டா லேடிஸ். சோ என்ன அபிஷியல் ஆஸ்கார் என்ட்ரியா இது போயிருக்கு இந்தியா சார்பில். என்னன்னா ஒரு ரயில் பயணத்தின் போது 2 பெண்கள் புதுமண தம்பதிகள், அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முக்காட போட்டுருவாங்க. சோ 2 புதுமண தம்பதிகள் ஒரே ரயில்ல பயணிக்கும் பொழுது அந்த 2 பேரோட ஒய்ஃப் என்ன ஆயிடுவாங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுவாங்க. இவன் பொண்டாட்டி கூட்டு அவன் இறங்கிடுவான், அவன் பொண்டாட்டி கூட்டு இவன் இறங்கிடுவான் தெரியாம. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எப்படி எல்லாம் காமெடியா சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அதுதான் லபாட்டா லேடிஸ். அவங்க கதை தான். அந்த பெண்கள் சுயமா யோசிக்கணும், சுயமா முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த கருத்தை முன்வைத்த ஒரு காரணத்தினால 97வது ஆஸ்கார் விருதுக்கு நம்ம இந்தியா சார்பில் இருந்து போன படம் லபாட்டா லேடிஸ். சரியா? அடுத்தது உலக அல்சைமர் தினம் செப்டம்பர் 21. அடுத்தது இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்தியா ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் வெளியிட்டிருப்பாங்க. ஆனா இது ரொம்ப தேவையில்லை, எங்கன்னா படிச்சுட்டு அதை சொல்லலையே ஹரிஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலில் இந்தியா இருக்கக்கூடிய இடம் 3வது இடம் சொல்றாங்க. சரியா? இந்த சைனா பாத்தீங்கன்னா 2வது இடம், அமெரிக்கா பாத்தீங்கன்னா முதல் இடம். எனக்கே ஒரு டவுட், இதுல எங்க ஆசியாவில் அமெரிக்கா வந்தானே தெரியல. ஆனா இது உலகத்துலதான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லோபின்ற ஒரு கம்பெனி இந்த சர்வேவை எடுத்துதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா ஃபோர்ப்ஸ் பத்திரிகை ரிலீஸ் பண்ணதெல்லாம் மாறிட்டே இருக்கும் டேட்டா. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இதுல இந்தியா எத்தனாவது இடம்னா 3வது இடம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஞாபகம் இல்ல. ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம்? 3வது இடம். சரியா? அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், லெப்ரசி அப்படின்னா என்னமா? தொழுநோய் படிச்சிருப்பீங்க பயாலஜில. லெப்ரசி ஏற்படுறதுக்கு காரணமே அந்த பாக்டீரியாவோட பேரே லெப்ரசில தான் முடியும். ஓகேவா? தொழுநோய் ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம். இந்த தொழுநோய் அப்படின்னு படிக்கும்போது இந்த தொழுநோயை ஒரு உலக நாட்டில் முக்கியமாக முழுவதுமாக ஒழித்து விட்டார்கள். இந்தியாவில ஜனவரி மாசம் 31 தொழுநோய் எதிர்ப்பு தினமா கொண்டாடுறோம். January 31 இஸ் த லெப்ரசி எராடிகேஷன் டே அப்படின்னு சொல்றோம். ஆனா தொழுநோயை முழுவதுமாக நாங்கள் ஒழித்தே விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஜோர்டான். எந்த நாடு? ஜோர்டான். அப்ப ஜோர்டான் என்ற ஒரு நாட்டுல தொழுநோயே இல்லப்பா. அப்ப கடந்த ஒரு 3-4 வருடங்களா எங்கள் நாட்டில் தொழுநோய் என்ற ஒரு கேஸே பதிவாகல. அதனால அந்த நாடு நாங்க தொழுநோயை ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இப்ப இந்தியாவில் நான் சொன்ன போன முறை ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல 2011 இருந்து 2014 வரையும் எந்த கேஸ் பதிவாகல? போலியோ பதிவாகல. அப்ப போலியோ பதிவாகாத ஒரு காரணத்தினால 2014 ஐநா அமைப்பு என்ன சொல்லுது? இந்தியா ஒரு போலியோ இல்லாத நாடுன்னு சொல்லுது. ஆனா 2024 ஆகஸ்ட் மாசம் மேகாலயான்ற ஒரு ஸ்டேட்ல என்ன ஆகுதுன்னா ஒரு போலியோ கேஸ் பதிவாகுது. அப்ப இந்தியாவில மறுபடியும் போலியோ வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ போலியோ இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு அந்த 3 வருஷம் சர்வே டேட்டா முக்கியம். அப்ப அதே மாதிரிதான் ஜோர்டான்லயும் தொழுநோய் அல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டான் அறிவிச்சிருக்காங்க உலக அமைப்பு. சரியா? ஐநா அமைப்பு. அப்ப தொழுநோய் இல்லாத ஒரு நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ஜோர்டான்.
அப்ப சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. தொழுநோயை பத்தி பார்த்துட்டோமா? இப்ப இங்க வரலாம். காச நோய். காச நோய்னா என்னமா? டிபி, டியூபர்குலோசிஸ். இந்த டிபி இல்லாத நாடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிபியையும் ஒழிக்கணும். இதுக்கு வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, உலகத்துல யாருக்குமே டிபி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2030க்குள்ள நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 2030க்குள்ள காசநோயே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கு. ஆனா நம்ம இந்தியாவில மோடி சும்மா இருப்பாரு, நீ என்னடா 2030 சொல்ற, நான் வந்து சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் காசநோயை முழுவதுமாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய டெட்லைன் என்னன்னா 2025, இந்த வருஷமே. இந்த வருஷத்துக்குள்ள இந்தியாவில தொழுநோயே இல்லாத நான் பண்றேன், சாரி காசநோயே இல்லாத பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் சும்மா இருந்தா நம்ம ஸ்டாலின் சும்மா இருப்பாரா? ஹே, நான் தமிழகத்திலயும் அதே டெட்லைனை ஃபிக்ஸ் பண்றேன். அப்ப தமிழகத்தில் காசநோயே இல்லாத ஒரு வருடமாக 2025க்குள்ளே நான் இலக்கு தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 இலக்குகள். இதுல தமிழகம் கூட முக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோ, இது ரெண்டும் முக்கியம். அப்ப இந்தியாவில் காசநோயை ஒழிப்பதற்காக செலுத்தப்பட்ட இலக்கு வந்து 2025. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகத்தில் காசநோயை ஒழிப்பதற்காக செட் பண்ணப்பட்ட இயர் வந்து 2030. அப்ப இந்த 2 இயரும் ஞாபகம் வச்சா, ஏன் இந்தியா இதை ஒரு பெரிய வைராக்கியமா எடுத்துட்டு பண்ணுச்சுன்னா, காச நோயாளிகளுடைய பட்டியல்ல நம்பர் 1ல இருக்கிறது நம்ம தான். அப்ப காச நோயாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு எது? நம்மளுடைய இந்தியா. அதனாலதான் அந்த டிபியை நாம் ஒழிச்சு காட்டுறோம். 2025ல நமக்கு இப்ப கூட பிசிஜி வேக்சின் போடுவாங்களா, பிறந்த ஒரு குழந்தைக்கு பிசிஜி தடுப்பூசி எதுக்கு போடுறோம்? காசநோய் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இந்த இந்தியா வந்து காச நோயாளிகள் இப்பயும் முதல் இடத்துல இருக்கின்ற ஒரு காரணத்தால நாங்க 2025ல ஒழிச்சு காட்டுறோம் சொல்லியிருக்கோம். சோ அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஃபார்ம் அப்படின்ற ஒரு மருந்தையும் வந்து என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பட் அவ்வளவு டீடைலா தெரிஞ்சுக்க வேணா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் இலக்குகள். சரியா? சோ ஒரு 2 நோயை பத்தி சொல்லிட்டேன். தொழுநோய் வந்து ஜோர்டான், காச நோய்க்கு வந்து இயர் சொல்லியிருக்கேன் 2030 உலகம், 2025 இந்தியா. சரியா? அடுத்தது G4 கண்ட்ரிஸ் ஒரு கண்ட்ரி இருக்காங்க. G4 நம்ம ஆல்ரெடி குவாட்னு பார்த்தோமா, இது G4 நாடுகள். இந்த G4 நாடுகள்ல யாரெல்லாம் உறுப்பு நாடுகளா இருக்காங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா G4 நாடுகள் ரொம்ப முக்கியம். சரியா? குவாட்ல யாரெல்லாம் உறுப்பு நாடுகள்னு பார்த்தோம்? அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா பார்த்தோமா. இதுல யார் இருக்காருன்னா, இதுலயும் நம்மளுடைய இந்தியா இருக்காங்க. அதே மாதிரி பிரேசில் இருக்காங்க. சோ இப்பதான் பிரேசில் இந்தியாவெல்லாம் கனெக்ட் பண்ணும். எதுக்கு? G20 உச்சி மாநாடு. G20 உச்சி மாநாடு 2023 இந்தியாவில நடக்குது, 2024 பிரேசில் நடக்குது. சோ இது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆயிடுச்சா? அடுத்தது ஜப்பான், அடுத்தது ஜெர்மனி. சரியா? அடுத்தது ஜெர்மனி. சோ இந்த 4 நாடுகள் தான் எதுல உறுப்பு நாடுகள்? G4ல உறுப்பு நாடுகள். அப்போ G7 பார்த்து, G20 பார்த்து, G4ஐயும் தெரிஞ்சுக்கோ. அப்ப அதுல 4 உறுப்பு நாடுகள், பேர்லயே 4 இருக்கிறதுனால 4 உறுப்பு நாடுகள் தான். அதுல ஒண்ணு நம்மளுடைய இந்தியா, இன்னொன்னு நம்ம ஆசியாவிலே இருக்கக்கூடிய ஜப்பான், ஜெர்மனி, இன்னொன்னு பிரேசில். சோ இதில் 4 நாடுகளும் எதுக்கு இதுல சேர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐநா அமைப்பு இருக்குல்ல, ஐநா அமைப்பு. அந்த ஐநா அமைப்புல ஒரு நிரந்தர பதவி, அது மட்டும் இல்லாம நிரந்தரமா நம்ம சொல்றதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு சின்னதா ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுதுங்க, ஆதிக்கம் செலுத்துறதுக்காக. சரியா? அதுதான். சரியா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சேர்ந்திருக்காங்க. சோ இது ஞாபகம் வைக்கும் போது G20ல பாத்துக்கோங்க, G7ல பாத்துக்கோங்க. இது ரெண்டுத்துல எதுல இந்தியா உறுப்பினரா இருக்குன்னா G20ல இருக்கு, எதுல இல்ல? G7ல இல்ல. அப்போ ஒரு இந்த 4 நாடு சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு கூட்டத்தை உருவாக்குறாங்க. நம்ம போய் ஐநா அமைப்புல நம்மளுடைய பெரும்பான்மையை காமிச்சு நம்ம சொல்றதை நடத்தி காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப G4 நாட்டுல உறுப்புகளா இல்லாத நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா, உறுப்பினரா இருக்கிற நாடு தெரிஞ்சாதான் இல்லாத நாடை சொல்ல முடியும். அப்ப உறுப்பினரா இருக்கக்கூடிய நாடுகள் யார் யாரு? ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா, அண்ட் தென் இன்னொரு ஒரு கண்ட்ரி பிரேசில். சரியா? சரி, அது ஒரு டீம் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்தது வேறு சில ஒரு முக்கியமான டெட்லைன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த டெட்லைன் சொன்னா, அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான டெட்லைன் சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்தியாவில் பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு, பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அதை கம்மியா உமிழணும். 0 கார்பன் எமிஷன் சொல்லுவாங்க. 0 கார்பன் எமிஷன் எந்த வருஷத்துக்குள்ள இதை நாங்க செய்வோம்னா 2030க்குள்ள செய்வோம். 2030க்குள்ள பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு தான் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில கவச் அப்படின்ற ஒரு கருவி, கவச் கருவி எதுலமா பொருத்துவாங்க? ரயில்ல பொருத்துவாங்க. சோ இந்தியாவில் உள்ள அனைத்து ரயில்களிலும் கவச் கருவியை பொருத்துவதற்கான இலக்கு என்ன? 2030. 2030க்குள்ள நான் கார்பனை வந்து கம்மியா உமிழ்வேன். அதே நேரத்துல கவச் கருவியுமே என்ன பண்ணிடுவேன்? பொருத்திடுவேன். இன்னொன்னு வந்து 3000 புதிய ரயில்களை வந்து இந்தியா எப்ப அறிமுகப்படுத்த போகுதுன்னா, புதிய ரயில்களும் 2027க்குள்ளே அறிமுகப்படுத்திடும். 2027க்குள்ளே 3000 புதிய ரயில். அப்ப இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். ரயில்வே துறையில பேசப்பட்ட ஒரு விஷயங்கள். சோ கார்பன் உமிழ்வை 0 ஆக்குவேன். அது எந்த வருஷம்? 2030.
இப்பதான் 2030 வேற ஒரு விஷயத்த பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டிபியை வந்து க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கு. அதே மாதிரி 2030 கவச் கருவி ரயில், அதே மாதிரி டெட்லைன்ஸ் பிக்ஸ் பண்றதுல ரொம்ப முக்கியமா அதை பார்த்து வச்சுக்கோங்க. 2035 நான் என்ன பண்ணுவேன்? விண்வெளி நிலையத்தை உண்டு பண்ணுவேன். 2040 நிலாவுக்கு மனுஷன் அனுப்புவேன். 2022 வெள்ளி ஆராய்ச்சி பண்றதுக்கு சுக்ராயான் அனுப்புவேன். இதெல்லாம் முக்கியம் தானே? அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே படிங்க. ஓகேவா? சரி, அடுத்தது ஸ்டேட்ஸ் பத்தி பார்க்கலாமா? ஸ்டேட்ஸ் பத்தி சரி, இது பார்த்து வச்சுக்கோங்க. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் தமிழ்ல புத்தாக்க குறியீடுன்னு எழுதிக்கோங்கம்மா. புத்தாக்க குறியீடு, புரியுதா? உலக புத்தாக்க குறியீடு. இந்தியாவினுடைய என்னன்னு பாத்துங்க, இடம் என்னன்னா 39வது இடம். அதாவது 133 நாடுகள் பங்கேற்ற இந்த ஒரு இண்டெக்ஸ்ல இந்தியாவினுடைய இடம் எத்தனை? 39வது இடம். இதை யாரு சார் வெளியிடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய WIPO அப்படின்ற ஒரு நிறுவனம், அதாவது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், அதாவது உலக அறிவுசார் சொத்து அமைப்பு. வேர்ல்டுனா உலக, இன்டெலெக்சுவல்னா அறிவுசார், ப்ராப்பர்ட்டினா சொத்து, ஆர்கனைசேஷன்னா அமைப்பு. அப்ப சுருக்கமா என்னன்னு சொல்லுவாங்க? WIPO சொல்லுவாங்க. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு உனக்கு क्वेश्चन கேட்டுருவான். அப்ப குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், சர்வதேச புத்தாக்க குறியீடு. அதாவது புதுசா எப்படிமா நீங்க டெவலப் ஆவறீங்க, இந்தியாவை சேர்ந்தவர்கள் எப்படி டெவலப் ஆகுறாங்க, மத்த நாட்டை சேர்ந்தவர்கள் எப்படி டெவலப் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையான கருத்துல இந்தியா வந்து 39வது இடம் சொல்லி கத்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த இன்னோவேஷன் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது வந்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், உலக அறிவுசார் சொத்து அமைப்பு. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா, ஒன்றும் இல்ல, ஜெனீவால இருக்கு. எங்க? ஜெனீவால. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேர்ல்டுன்னு தொடங்கினாலே வேர்ல்டு பேங்க், அதை தவிர மத்த எல்லாமே ஜெனீவால தான் இருக்கு. மேக்சிமம் வேர்ல்டு பேங்க் மட்டும் தான் எங்க இருக்கு? நியூயார்க்ல இருக்கு. மத்தபடி சரி, ஐநா அமைப்பு தான் நியூயார்க், வேர்ல்ட் பேங்க் வாஷிங்டன் தெரியல. சரி, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் பாத்துக்கோங்க. வேர்ல்ட் பேங்க் வாஷிங்டன் நினைக்கிறேன். ஓகேவா? சோ இந்த வேர்ல்டுன்னு ஆரம்பிக்கிறது மத்த எல்லாமே மெஜாரிட்டி எங்க தான் இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல உள்ள ஜெனீவா. அப்போ வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், உலக அறிவுசார் சொத்து அமைப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. அப்ப அதனுடைய சர்வதேச புத்தாக்க குறியீடுல நம்மளுடைய இடம் என்னன்னா 39வது இடம். சரியா? அடுத்தது ஸ்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம், மாநிலங்கள் பத்தி. சரியா? நான் ஒரு சில மாநிலங்களை எழுதி அதற்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் சொல்லிடுறேன். டக்கு 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 முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தமிழ்நாடு. நம்மளுடைய தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கூகுள்ன்ற ஒரு கம்பெனி இருக்குல்ல, கூகுள், எதா இருந்தாலும் கூகுள்ல போட்டு பாக்குறீங்களே, அந்த கூகுள் கம்பெனியுடைய ஒரு கையெழுத்து ஒப்பந்தம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, AI லேப், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் லேப வந்து நாங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு பேரே என்ன லேப்னா தமிழ்நாடு AI லேப் தான் பேரு. ஆக்சுவலா என்ன பேரு? தமிழ்நாடு AI லேப்ஸ். தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணார். உங்க எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணி கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கின்னு போயிட்டு ஒரு கையெழுத்து போட்டு வந்தார். எத்தனை நிறுவனங்களோட கையெழுத்து போட்டார்னா 19 நிறுவனங்களோட அவருடைய கையெழுத்து போடப்பட்டது. எங்க தமிழ்நாட்டுல வந்து உங்களுடைய தொழில்களை துவங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 19 நிறுவனங்களோட கையெழுத்து போட்டாரு. அப்போ ஒரு முக்கியமான கையெழுத்தா கூகுளோட ஒரு கையெழுத்து போடுறாரு. என்னன்னா AI லேப்ஸ், தமிழ்நாடு AI லேப்ஸ் பத்தி இது பண்றதுக்கு. அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து உலக நாடுகளோட நம்ம நாடு வந்து தமிழ்நாடு வந்து போட்டி போடுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் AI லேப்ஸ்ன்ற ஒரு இது வந்து யார் கூட சைன் பண்ணாரு? கூகுளோட சைன் பண்ணாரு. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப எந்த மாநிலத்துடன் கூகுள் வந்து கையெழுத்து போட்டிருக்குன்னா தமிழ்நாட்டோட தான் கையெழுத்து போட்டிருக்கு. தமிழ்நாடு AI லேப்ஸ் உருவாக்குறதுக்கு. சரியா? அப்ப தமிழ்நாட்டோட தான் அந்த கையெழுத்து போடப்பட்டிருக்கு கூகுளோட. அடுத்தது தமிழ்நாட்டை பத்தி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நினைச்சேன்னா, எங்கேயோ பார்த்தனே, இருங்க ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டை பத்தி, ஆமா, முத்ரா திட்டம், மத்திய அரசாங்கத்தினுடைய முத்ரா திட்டம். இந்த முத்ரா திட்டம்ன்றது என்னன்றது உங்களுக்கே தெரியும். மைக்ரோ பினான்ஸ் ரீஏஜென்சிங் ஏஜென்சின்னு வரும். ஓகேவா? டெவலப்மெண்ட் ரீஏஜென்சிங் ஏஜென்சி. ஆமா, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சின்னு வரும். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு குறு நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறீங்களா, சிறு குறு நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களை வந்து டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? கடன் தேவை, லோன் தேவை. அந்த லோனை வழங்கக்கூடிய ஒரு பேங்க் தான் எதுனா முத்ரா நிறுவனம். அப்ப முத்ரா நிறுவனம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னா சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்படிப்பட்ட நிறுவனத்துல அதிகம் பலனடைந்த ஒரு மாநிலமா பார்க்கப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அப்ப முத்ரா திட்டத்தின் கீழ் எந்த மாநிலம் அதிக பயனடைந்துள்ள மாநிலம்னா தமிழ்நாடு. அப்ப ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டை பத்தி சொல்லியிருக்கேன். ஒன்னு கூகுளோட டைப் ஆகி சைன் போட்டிருக்கோம். எதுக்கு? AI லேப உருவாக்குறதுக்கு. அப்ப எந்த ஒரு மாநிலம் வந்து கூகுளோட கையெழுத்து போட்டிருக்குன்னா தமிழ்நாடு.
முத்ரா திட்டத்தின் கீழ் எந்த மாநிலம் அதிகமா பயனடைஞ்சிருக்குனாலும் இது தமிழ்நாடு. அடுத்தது மேற்கு வங்கத்தை பத்தி பார்க்கலாம். மேற்கு வங்கத்தை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு டைரக்டா டெத்து, சாவுதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அப்ப பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எந்த மாநிலம் வழங்கியிருக்கு, மரண தண்டனை சட்டத்தை ஏற்றி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த தண்டனை? மேற்கு வங்கம். சரியா? ஏன்னா அது ஒரு பெண் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம், மம்தா பானர்ஜி. அப்ப பெண்களுக்கு எதிரான தீமையை பத்தினா அந்த அம்மா பொறுமையா இல்ல, உடனே என்ன பண்ணாங்க, டெத்து தான், சாவுதான் அப்படின்னு சங்க ஊதிட்டாங்க. அடுத்தது கேரளத்தை பத்தி பார்க்கலாம். கேரளாவை பத்தி பார்த்தா நம்ம என்ன சொல்றோம், எப்ப லிட்ரஸி ரேட் எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குன்னு கேட்கறோம். எங்கடப்பா அதிகமா படிச்சிருக்காங்கன்னு கேட்டா உடனே எல்லாரும் என்ன தரணும், வாயை சொல்லி தரந்து கேரளாவில தான் அதிகம் படிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல எங்க அதிகமா படிச்சிருக்காங்க, கன்னியாகுமரி அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி கேரளாவில் தான் அதிகமாக படித்தவர்கள் இருக்கிறார்கள். லிட்ரஸி ரேட் ரொம்ப படிச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல, நான் இந்த வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன், நான் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாம சுத்திட்டு இருக்காங்க. அப்போ கேரளாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கு. அப்போ இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேலையில்லாத திண்டாட்டம் அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா எந்த மாநிலம்? கேரளம். நான் படிச்சுட்டேன், நான் இதுக்குதான் போவேன் அதுக்குதான் போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கருதப்படுவது இது கேரளா. அடுத்தது கீழே இமாச்சல் பிரதேசத்தை பத்தி பார்த்தோம். இமாச்சல் பிரதேஷ் ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. பெண்களுடைய திருமண வயதை 18 இருந்து 21 உயர்த்தி இருக்கிறார். இனிமே 18 வயசான கல்யாணம் பண்ணிடலான்றதெல்லாம் கிடையாது, 21 வயசு ஆகணும் எங்க ஸ்டேட்ல நீ பொண்ணு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 18 வயதிலிருந்து பெண்களுடைய திருமண வயதை உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். ஏன் அப்படின்னா நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுறீங்க, அதனால பெண்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது, பெண்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுது, அந்த ஒரு பக்குவத்துக்கே அவங்க வரல 18 வயசுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நாங்க 18ல இருந்து 21 வயசா என்ன பண்றோம், தளர்த்துகிறோம், அதாவது உயர்த்துகிறோம். 18ல இருந்து 21 ஆக்கிட்டாங்க. அப்ப இனிமே இமாச்சல பிரதேசத்துல பொண்ணு எடுக்கணும்னா எத்தனை வயசுல தான் எடுக்க முடியும்? 21 வயசுல தான். சரியா? இது 2 மாநிலத்தை பத்தி சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்தது சைபர் பாதுகாப்பு கொள்கை, சைபர் செக்யூரிட்டி பாலிசின்னு சொல்லுவாங்க. சைபர் பாதுகாப்பு கொள்கை இதுவுமே தமிழ்நாட்டுல தான்மா. சைபர் பாதுகாப்பு கொள்கைன்னு இதுலதான் தமிழ்நாட்டுல தான். சோ இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா கிட்டத்தட்ட 2020 கொரோனா வந்துச்சுல, அப்ப ஆரம்பிச்சாங்க. அது சைபர் 1.0. இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது 2024 செப்டம்பர் மாசத்துல ஆரம்பிச்சிருக்கிறது சைபர் 2.0. என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகள் பாதிக்கப்படுது. சேவையில போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்குறீங்க, அந்த சேவைகள் பாதிக்கப்படுது. அதை திருடி வேற விஷயமா பாக்குறானுங்க, வேற விஷயமா ஆக்குறானுங்க. உன்னுடைய லோன் டீடைல்ஸ் பறிபோது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது இங்க மட்டும் நடக்கல, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லயும் நடக்குதான். அப்போ அரசாங்க சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் தனி மனித சுதந்திரத்தில மீறாம இருக்கிறதுக்காகவும் ஒரு விஷயத்தை நடத்துறாங்க. அதுதான் சைபர் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொள்கை. இது 2020 தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சாங்க. சோ அது சைபர் 1.0. 2024 சைபர் 2.0 ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. முத்ரா ஸ்கீம்ல அதிகமா பலனடைஞ்ச ஒரு மாநிலமா யார் பார்க்கப்படுறது? நம்மளுடைய தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வேலை இல்லாத திண்டாட்டம் எங்க இருக்கு? இது கேரளா. அடுத்தது இது ஒரு திட்டம், PMGSY, பிரதான் மந்திரி. பிஎம்னாலே பிரதான் மந்திரி, ஒய்னாலே யோஜனா. யோஜனானா திட்டம்மா. சோ இது ரெண்டுமே யூஸ்ஃபுல், எல்லாத்துலயும் அதான் வரும் கர்மம். பினா பிரதான், எம்னா மந்திரி, ஒய்னா யோஜனா. இந்த GS தான் தெரியணும், கிராம் சதாக். கிராம் சதாக் அதாவது இந்த திட்டம் எதனோட தொடர்புடையதுன்னா கிராமப்புறங்களில் சாலைகள் அமைப்பதற்கான திட்டம். புரியுதுங்களா? கிராமப்புறங்கள்ல சாலைகள் இல்லாம கஷ்டப்படுறீங்கல்ல, சோ கிராமப்புறங்களில் சாலைகள் அமைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம் எதுனா PMGSY. அதை ஏன் சார் எப்பயோ எடுத்துட்டு வந்துட்டாங்களே, இது ஏன் இப்ப பேசுறீங்கன்னா 2024 இதனுடைய 4வது கட்டமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? செப்டம்பர் மாசத்துல 4வது கட்டமைப்பு இப்ப திருப்பி 4வது கிளையா தொடங்கியிருக்காங்க, பிரதான் மந்திரி கிராம் சதாக் யோஜனா. அப்ப பிரதான் மந்திரி கிராம் சதாக் யோஜனா எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா கிராமப்புறங்களில் சாலைகளை அமைப்பதற்கான திட்டம். அது கேட்பாங்க, அதுக்காக சொல்லிட்டேன். சரியா? அடுத்தது முக்கியமான சில பர்சனாலிட்டிஸ் அண்ட் தென் சில விஷயங்களை பார்ப்போம். ஒண்ணு, பொருணை அருங்காட்சியகம். பொருணை அருங்காட்சியகம், மியூசியமா? பொருணை மியூசியம், அருங்காட்சியகம். சரியா? அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கு. ஏன்னா பொருணை என்றாலே என்ன நதி?
தாமிரபரணி. தாமிரபரணி எங்க வருது? திருநெல்வேலியில வருது. அப்ப பொருணை அருங்காட்சியகம் 15 கோடி ரூபாய் செலவில் மு க ஸ்டாலின் அவர்களால் எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலியில இது பண்ணப்பட்டிருக்கு. பொருணை அருங்காட்சியகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரியா? அப்போ அதை பத்தி பார்க்கும்போது சில அகழ்வாய்வு தலங்களை பத்தி சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெம்பக்கோட்டை. இது நீங்க படிச்சிருப்பீங்க. வெம்பக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெம்பக்கோட்டை வந்து விருதுநகர்ல இருக்கு. என்னதான் சார் கண்டுபிடிச்சாங்கன்னா பூ போன்ற தங்க நாணயங்கள், பூ போன்ற தங்க நாணயங்கள், அதாவது பூ வடிவிலான தங்க நாணயம், கோல்டு காயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கோல்டு காயின்ஸ் எப்படி இருக்காம்? பூ ஷேப்ல இருக்கும், ஃபிளவர் ஷேப்ல. அப்போ பூ போன்ற தங்க நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து வெம்பக்கோட்டை, விருதுநகர். சரியா? அப்ப வெம்பக்கோட்டை இருக்கக்கூடியது எங்கன்னு கேட்டா விருதுநகர். பொற்பனை கோட்டைன்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா புதுக்கோட்டை. அதெல்லாம் முக்கியமான அகழ்வாய்வு தலங்கள்லாம் பாத்துக்கோங்க. நாளைக்கு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் ரிலேட் பண்ணி வச்சு விட்டுருவாங்க. அப்ப பொற்பனை கோட்டை எங்க இருக்குன்னா எங்க இருக்கு? இப்பதான் சொன்னேன், புதுக்கோட்டை. சரியா? அப்ப வெம்பக்கோட்டை அது, பொற்பனை கோட்டை அது. நெக்ஸ்ட் ஆதிச்சநல்லூர் எல்லாருக்குமே தெரியும், தூத்துக்குடியில இருக்குன்னு. சோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆதிச்சநல்லூரோட சிவகலை அப்படின்ற ஒரு இடமும் எங்கதான் இருக்குன்னா தூத்துக்குடி. சிவகலையும் எங்கதான் இருக்கு? தூத்துக்குடி. அப்ப ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி, ஆதிச்சநல்லூர்னா கள்ளக்குறிச்சின்னு சொன்னேன். அது விழுப்புரம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் அப்படியே டைலமோலே இருக்கு. கூகுளே தடுமாறுது இதுவா அதுவான்ட்டு. ஏன்னா மாவட்டத்தை வேற பிரிச்சு விட்டாங்களா, அதனால அது கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஆதிச்சநல்லூர் ஆனா டேட்டா படி நிறைய இதுல சோர்சஸ்ல கள்ளக்குறிச்சின்னு சொல்றாங்க. அப்ப ஆதிச்சநல்லூர்னு கேட்டா கள்ளக்குறிச்சி, ஆதிச்சநல்லூர்னு கேட்டா தூத்துக்குடி. தூத்துக்குடியில இன்னொன்னு இருக்கு சிவகலை, அதுல இன்னொன்னு இருக்கு பட்டினமருதூர். பட்டினமருதூர். சரியா? இது எல்லாமே தூத்துக்குடி தான். பட்டினமருதூர், சிவகலை எல்லாமே தூத்துக்குடி தான். அடுத்தது வேற என்னன்னா வேற வரும்போது பாத்துக்கலாம். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், திருவள்ளுவர் கலாச்சார மையம், இந்த கல்ச்சரல் சென்டர் ஃபார் திருவள்ளுவர், திருவள்ளுவர் கலாச்சார மையம்னு சொல்றாங்க. இது வந்து மோடி அவர்களால் துவங்கப்பட்டிருக்கு. இது உலகம் ஃபுல்லா வந்து நிறுவ போறதா சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் கலாச்சார மையம். ஆனா முதல் கலாச்சார மையம் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நாடுதான் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழியாவே இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், அலுவல் மொழியா. அப்படி இருக்கக்கூடிய சிங்கப்பூர்ல தான் திருவள்ளுவர் கலாச்சார மையம் வந்து முதலில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ திருவள்ளுவர் கலாச்சார மையம் முதலில் எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா எங்க? சிங்கப்பூர். அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்டாலின் அவர்கள் சும்மா இல்லாம இந்த திருவள்ளுவர் வாரம் அப்படின்லாம் கொண்டாட சொல்லிட்டாரு. என்னன்னா வருடத்தினுடைய கடைசி வாரமான டிசம்பர் கடைசி வாரம், டிசம்பர் கடைசி வாரம் என்னன்னு கொண்டாட சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர் வாரம்னு கொண்டாட சொல்லியிருக்காரு. சரியா? திருவள்ளுவர் வாரம். அதே மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம், திருவள்ளுவர் சிலை என்னன்னு சொல்றாருன்னா ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம், மெய்யறிவின் சிலை அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளுவர் சிலை என்னன்னு சொல்றாரு? மெய்யறிவின் சிலை. ஏன்னா 2000 கட்டினாங்க அந்த திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில ஆகவே நிக்குது இல்ல, அது வந்து 2000 கட்டினாங்க. இப்ப 2025 25வது வருஷத்தினுடைய நிகழ்வு கொண்டாடுறதுனால டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தை திருவள்ளுவர் வாரம்னும் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் மெய்யறிவின் சிலைனும் அந்த திருவள்ளுவர் சிலையை வந்து கொண்டாட சொல்லி இது பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இது ரெண்டு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் திருவள்ளுவர் பத்தி சொல்லும் போது லிங்க் பண்ணிட்டேன். அப்ப திருவள்ளுவர் கலாச்சாரமே முதல்ல எங்க தொடங்கப்பட்டது? சிங்கப்பூர்ல தொடங்கப்பட்டிருக்கு மோடி அவர்களால். சரியா? உலக நாடுகள்ல விரிவடையும், அது அப்புறமா பாத்துக்கலாம். சரி, அடுத்தது அந்த திருவள்ளுவர் வாரம் சொன்னா அதுக்கு பேரே வந்து குறள் வாரம் தான். சரியா? அடுத்தது அண்ணா பதக்கம். அண்ணா பதக்கம் யார் சார்? அண்ணா பேரறிஞர் அண்ணா, கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சிபுரத்தில் பிறந்தவர், ஆட்சி பண்ணவர், தமிழகத்தின் முதலமைச்சராக அப்படின்றதுலாம் தெரியும். இவருடைய பிறந்த நாள் எப்போ? அண்ணாவினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. அப்ப செப்டம்பர் 15ல ஏன் அண்ணா பதக்கத்தை ரிலேட் பண்றாங்க தெரியுதா? ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காவல்துறையிலோ அல்லது சீருடை பணியாளர் துறையிலோ சாதனை புரிந்தவர்களா வீரத்தீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு வழங்கக்கூடிய பதக்கம் தான் என்னன்னா அண்ணா பதக்கம். இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி இந்த அவார்டு கொடுப்பாங்க. எங்க? காவல்துறையில கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து என்ன கொடுப்பாங்கன்னா சீருடை பணியாளர். சீருடை பணியாளர் நான் சொல்றது யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கவங்களுக்கு, ஃபயர் சர்வீஸா இருந்தாலும் கொடுப்பாங்க. அப்ப இந்த வருஷம் 2024 129 பேருக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. அவ்வளவு பேரும் நமக்கு முக்கியமா கிடையாது. நமக்கு முக்கியமா வாங்கினவங்க இந்த தாமிரபரணி ஆறு இருக்கா, இப்பதான் பொருணைன்னு பார்த்தோம்ல, அந்த தாமிரபரணி ஆற்றுல 2023ல பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துல பாதிச்சு 448 பேரை காப்பாத்தின 2 பேருக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. அந்த 2 பேர் தீயணைப்பு வீரர்கள். யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மந்திரமூர்த்தி. சரியா? அவருக்கு அண்ணா பதக்கம் கிடைச்சிருக்கு. இன்னொருத்தருடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன். யாரு? ராமச்சந்திரன்.
அப்ப ராமச்சந்திரன் மற்றும் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு 2024 சிறந்த வீர தீர செயல் புரிந்த அண்ணா பதக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப அண்ணா பதக்கம் எதுக்கு கொடுப்பாங்கன்னா காவல்துறையிலயோ அல்லது இதுக்கோ ரியலை பண்றவங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 15ஆம் தேதி கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது ஸ்ரீ விஜயபுரம். இது நான் சொல்லவே வேணாம், இது நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க. ஸ்ரீ விஜயபுரம் எந்த யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகருடைய பெயர் இது ரீசெண்டா மாத்தப்பட்டுச்சுன்னா போர்ட் பிளேர். அப்போ அந்தமான் நிக்கோபாரினுடைய தலைநகரமான போர்ட் பிளேரினுடைய பெயர், புதிய பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம். அப்ப ஸ்ரீ விஜயபுரம் என்பது எந்த யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகரம்? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். சரியா? அடுத்தது முதலாம் குலோத்துங்க சோழர் கால கல்வெட்டு. இது கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழர் கால கல்வெட்டு. ஓகேவா? கல்வெட்டு எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கடலூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? கடலூர். சரியா? கடலூர்ல தான் சோழர் கால கல்வெட்டு. சோழர். சரியா? முதலாம் குலோத்துங்க சோழர் கால கல்வெட்டு எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா கடலூர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்டா வராது. சரியா? அடுத்தது 2 விஷயம். ஒண்ணு பசுமை பள்ளிகள் திட்டம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுமை பள்ளிகள் திட்டம் தமிழக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். பசுமை பள்ளிகள் திட்டம் எங்க தொடங்கினாங்கன்னா கலைஞர் அவர்கள் பிறந்த ஊரான திருவாரூர். ஏன்னா அவங்க ஊர்ல தான் நிறைய தொடங்குவாங்க. ஓகேவா? திருவாரூர்ல தொடங்கியிருக்காங்க பசுமை பள்ளிகள் திட்டம். என்ன சார் பசுமை பள்ளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். விவசாயத்தை பத்தினா ரொம்பலாம் தெரிஞ்சுக்க வேணாம். உரம் எப்படி தயாரிக்கிறது, அந்த வீட்டுல எப்படி அந்த செடிகளை ஒழுங்கா வளர்க்கறது, பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பள்ளியிலேயே கத்துக் கொடுங்க. அப்பதான் பசங்களுக்கும் செடி வளர்க்கணும், மரம் வளர்க்கணும் ஆசைலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பசுமை பள்ளிகள் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கலைஞர் பிறந்த ஊரான திருவாரூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் திட்டம். சரியா? அடுத்த திட்டம் வாசிப்பு இயக்கம். இதுவுமே தமிழக அரசாங்கம் தொடங்கின திட்டம் தான். 2 திட்டம், அதனாலதான் முக்கியம்னு சொல்லிட்டேன். வாசிப்பு திட்டம். என்ன வாசிப்பு? மூழ்கிடுறீங்க, போன்ல மூழ்கிடுறீங்க, ஏதா இருந்தாலும் ரீல்ஸ் ஷேரிங் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப குழந்தைகள் என்பது படிப்பதையே மறக்கிறது. ஒரு குழந்தைக்கு படிக்கவே வர மாட்டேங்குதுன்னா வாசிக்கணும். அந்த வாசிப்பு திட்டத்தை 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக பள்ளிகள்ல பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் வாசிப்பு திட்டம். சரி, அது எந்த ஊருன்னு சொல்ல, பட் வாசிப்பு திட்டம் 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை படிக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். சரியா? அடுத்தது யாகி புயல்னுமா 2 புயலை பத்தி பேசலாம். ஒண்ணு யாகி புயல், இன்னொன்னு அஸ்னா புயல். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த அஸ்னா புயல் என்றது அரபிக்கடல்ல உருவாச்சு. இதுக்கு பேர் வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். பேர் வச்சது யாரு? பாகிஸ்தான். இந்த புயல் குஜராத் கட்சிக்கு இடையே உருவாச்சு அப்படின்றதெல்லாம் போன கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துட்டோம். இப்ப யாகி புயல், இதுக்கு பேர் வச்சது யாருன்னா ஜப்பான். பேர் வச்சது யாரு? ஜப்பான். அப்போ ரொம்ப முக்கியம். யாகி அப்படின்னாலே அதெல்லாம் பேர் ஜப்பான் பேர் மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆடு, கோட். சரியா? கோட் ஆடு, பலியாடு மாதிரி. யாகினா ஆடு. அப்போ ஜப்பான் தான் இதுக்கு பேர் வச்சிருக்கு. சோ இந்த புயல்ல பாதிக்கப்பட்டவங்க யார் யாருன்னா 3 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கோம். மியான்மர், வியட்நாம் அண்ட் தென் லாவோஸ். இந்த 3 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 நாடுகளுக்கும் உதவிக்கரம் நீட்டியது நம்ம இந்தியா முதலில். அதுக்கு பேர் ஆபரேஷன் சத்பவ். ஆபரேஷன் சத்பவ். அப்ப உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஆபரேஷன் சத்பவ் என்பது எந்த புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாகி புயலால். அப்ப யாகி புயலால் பாதிக்கப்பட்ட நாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மியான்மர், வியட்நாம் மற்றும் லாவோஸ். சரியா? அப்ப யாகி புயலால் பாதிக்கப்பட்ட 3 நாடுகளான மியான்மர், லாவோஸ், லாவோஸ், மியான்மர், வியட்நாம், அவங்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சத்பவ். சரியா? சரி. அஸ்னாக்கு பெயரிட்டது யாரு? பாகிஸ்தான். ஆகமா இந்தியாவின் டில்லிக்கு ஒரு பெண் முதல்வர் வந்திருக்காரு, தெரியும்ல, பேரு அதிஷி. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நம்ம சொல்ல வேணாம், இப்பவே தெரிஞ்சுட்டேன். அடுத்து இப்ப 4 எழுதி போடுறேன். இந்த 4ம் எங்கெங்க இருக்குன்றது தெரியுதான்னு பாருங்க. கீழடி, கொடுமணல், பெரும்பாலை, ஆதிச்சநல்லூர். இப்பதான் நான் சொல்லிட்டேன் ஆதிச்சநல்லூர் எங்கன்னு சொல்லிட்டேன். இதெல்லாமே முக்கியமான அகழ்வாய்ச்சி தரமா. இதை பத்தின ஒரு கரண்ட் அஃபேர் இருக்காது, என்னன்னு சொல்றேன். ஆதிச்சநல்லூர் எங்க? தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. கீழடி எங்கம்மா? சிவகங்கை. கீழடி எங்க? சிவகங்கை. கொடுமணல் எது? ஈரோடு. பெரும்பாலை எங்கன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி. பெரும்பாலை எங்க? தர்மபுரி. சரி, இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம், அகழ்வாய்வு தலங்கள். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா
சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டது வந்து மத்திய அரசாங்கத்தால். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த போய் சுத்தி பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தமிழர்களுடைய வரலாறுனா என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தால் சிறந்த சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 4த்துல நான் எங்க எழுதிட்டு இருக்கேனோ அதுதான். என்னது? கீழடி. தெரியும்ல, சூர்யா குடும்பமே போய் பார்த்துச்சு கீழடி. அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் நிக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணாங்க. அது வந்து நியூஸ்ல வேற இஷ்யூ தான் ஆச்சு. அப்ப கீழடி என்பது சிறந்த சுற்றுலா தலமாக மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு தலம். சரியா? கீழடி. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து வேற என்ன? ஆபரேஷன் சத்பவ் பத்தி சொல்லிட்டேன்னா சரி. கார் ரேஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். கார் ரேஸ் எங்க நடந்துச்சு? ஃபார்முலா 4 கார் ரேஸ் இந்தியாவில இல்ல, தெற்காசியாவிலேயே இந்தியாவில தான் நடந்துச்சு. அதுவும் எங்க நடந்துச்சுன்னா சென்னையில நடந்துச்சுன்னு சொன்னோம். அதே மாதிரி சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேல் அவர்கள். என்ன அவார்டு 3 தடவை வின் பண்ணிருக்காரு. சோ 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்க நடந்ததுன்னு சொன்னேன்? புத்தபெஸ்ட், ஹங்கேரி. 44ன்னு கேட்டா சென்னையில நடந்துச்சுன்னு சொல்லிடலாம். அடுத்தது 2 புக்கை பத்தி சொல்றேன். கோரா அப்படின்ற புத்தகத்தை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். யாரு? ரவீந்திரநாத் தாகூர். இவர் வந்து கோரான்ற புத்தகத்தை எழுதியிருப்பாரு. இதை பல மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ தமிழில் வந்து இதை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்லப்பன், கே. செல்லப்பன். இவர் வந்து செப்டம்பர் மாதம் இறந்து விட்டார். அதனாலதான் இதை வந்து முக்கியம்னு சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட 2016ல இந்த கோரான்ற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்த ஒரு காரணத்துக்காக அவருக்கு வந்து என்ன விருது வந்துச்சுன்னா சாகித்ய அகாடமி விருது வந்துச்சு. அப்ப கோரான்றது யாருடைய நாவல்? ரவீந்திரநாத் தாகூருடைய நாவல் கோரா. அதை தமிழ்ல மொழிபெயர்த்ததுதான் யாரு? செல்லப்பன் அவர்கள். அவருக்கு 2016க்கான சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அவர் வந்து இறந்துட்டாரு. அப்போ கோரான்றது யாருடைய நாவல்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து ஒரு புக், த ஃபர்கெட்டன் ஏஜ் ரிவீல்டு. இது தமிழ்ல எல்லாம் வராது, இங்கிலீஷ்லயே தான் இருக்கும். த ஃபர்கெட்டன் ஏஜ் ரிவீல்டு. சரியா? இவர் யார் எழுதுனதுன்னு பாத்தீங்கன்னா ஜான் மார்ஷல். இவர் யாருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா சிந்துவெளி நாகரிகம் படிக்கும் போது. ஜான் மார்ஷல் இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதிட்டு போயிருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? இவர் என்னைக்கோ சிந்துவெளி நாகரிகத்துல அந்த காலங்களை பற்றிய ஒரு உண்மைகளை வந்து ஒரு புத்தகமா எழுதிட்டு வந்திருக்காரு. இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா ஆமா, 1924ல எழுதப்பட்ட புத்தகம் இது. அப்ப எழுதின புக்கா சார் இப்ப லிங்க் பண்றீங்கன்னா இப்ப என்ன வருஷமா? 2024ல இந்த செப்டம்பர் மாசம். அப்ப 1924 செப்டம்பர் மாசம் வெளியான ஒரு புத்தகத்தினுடைய 100வது ஆண்டு விழா வந்து 2024 ஜான் மார்ஷல். அப்ப த ஃபர்கெட்டன் ஏஜ் ரிவீல்டுன்றது யார் எழுதப்பட்டதுன்னா ஜான் மார்ஷல் அவர்களால் எழுதப்பட்டது. சிந்துவெளி நாகரிகங்களை பற்றி, கண்டுபிடிப்புகளை பற்றி எழுதப்பட்டது. சரியா? அடுத்தது எந்த நாடு வந்து நீதிபதிகளுக்கான தேர்தலை நடத்தணும்னு சொல்ல நாடு? மெக்சிகோ. ஞாபகம் இருக்கா? மறந்துடாதீங்க. தொழுநோயை முழுவதுமாக ஒழித்த நாடு எது? ஜோர்டான். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வெண்மை புரட்சி. இந்த வெண்மை புரட்சியை பத்தி உனக்கு சொல்ல தேவையில்லை. வெண்மை புரட்சியின் தந்தை யாருமா? வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்கீஸ் குரியன் அவர்கள். ஏன்னா அவர் தான் இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை. நவம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்திருப்பாரு. அவருடைய தினத்தை தேசிய பால் தினமா கொண்டாடுறோம். அதே நவம்பர் 26 அரசியலமைப்பு தினமும் கூட. சோ அவர் வெண்மை புரட்சி 2.1 இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. வெண்மை புரட்சி முதல்ல எதுக்காக ஆரம்பிச்சாங்க? அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ஆபரேஷன் ஃப்ளட்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் ஃப்ளட், வெள்ளம். ஆபரேஷன் வெள்ளம். என்ன வெள்ளம்? ஏன்னா நமக்கு பால் உற்பத்தியோ அல்லது பால் சார்ந்த பொருட்களின் உற்பத்தியோ அதிகப்படுத்துவது நோக்கமா கருதப்பட்டுச்சு. அதனாலதான் வெண்மை புரட்சி ஆரம்பிச்சிச்சு. அந்த வெண்மை புரட்சி 2.0 இப்ப ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. அது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா கூட்டுறவு அமைச்சகத்துக்கு கீழே வருது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெண்மை புரட்சி 2.0 அப்படின்றது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது? கூட்டுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. சரியா? அடுத்தது இது ரொம்ப முக்கியம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஒரே நாடு ஒரே தேர்தல். பேரவைகளுக்கும் சரி மக்களவைகளுக்கும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நேரத்துல ஒரு தேர்தலை நடத்தி முடிக்கணும். இது வந்து இந்தியாவில இன்னைக்கு வரையும் தெரியும். நம்ம எல்லாம் ஒரு மாசம் அப்படியே திருவிழா மாதிரி தேர்தல் நடத்துவோம். 7 கட்டமா பிரிச்சு இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் இப்போ, அந்த மாநிலங்களுக்கு எல்லாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்துவோம். இதெல்லாம் மாட்டாது. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கத்தினுடைய பிஜேபியினுடைய ஒரு தீவிரமான ஒரு திணிப்பா இது இருக்கு. இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இந்த ஒன் டே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா இது இப்ப நடைமுறைக்கு சாத்தியமான்னு கேட்டா பண்ண முடியாது. அதிகப்படியான செலவுகளாகவும் அதிகப்படியான ஆள் மேன் பவர் தேவைன்னு சொல்றாங்க. ஆனாலும் மோடி அரசாங்கம் இதை நாங்க நடத்தியே காட்டுவோம்னு சொல்றாங்க. இதை எந்த எலெக்ஷன்ல நடத்துவாங்கன்னு கேட்டா 2029ல நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து எந்த எலெக்ஷன்ல அமல்படுத்தப்படுகிறது என்றால் 2023 மக்களவை தேர்தல்ல. ஆனா அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சில தலைவர்களை கேட்கும்போது
2029 வாய்ப்பு இருந்தா நடத்துவோம், இல்லைன்னா 2034 நடத்திக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கொடுத்திருக்கிற ஒரு டெட்லைன் இது 2029. இதுக்கு என்னன்னா ஒரு குழு அமைச்சாங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து சாத்தியமா அப்படின்னு ஆராயத்துக்கு ஒரு குழு அமைச்சாங்க. அதுதான் நமக்கு முக்கியம். அந்த குழுவினுடைய தலைவர் யாருன்னா ஓய்வு பெற்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இவர் தான் முக்கியம். அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இவர் ஒரு அறிக்கையை சப்மிட் பண்றாரு, இதெல்லாம் நடத்த முடியும்னு சொல்லிட்டு தற்போதைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு கிட்ட இவர் வந்து அந்த சர்டிபிகேட் வந்து அந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்றாரு. இவர் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் நடத்தலாம்னு சொல்லிட்டு. அப்ப எந்த வருஷத்துல இருந்து நடத்த போறாங்கன்னா 2029 இருந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு. சரியா? சோ அப்போ தலைவர் யார் அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் குழுக்குன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அதை பற்றி ஆராய்வதற்கான தலைவர். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 23வது நிதி ஆணையம். சாரி, நிதி இல்ல, நீதி. லா கமிஷன்மா, நீதி ஆணையம். 23rd லா கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இதை வந்து அமைச்சு ஏற்படுத்தியிருக்காங்க. இதனுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் என்றால் 3 ஆண்டுகள். இதனுடைய பதவி காலம் எத்தனை? 3 ஆண்டுகள் பதவி காலம். அப்ப 23வது நிதி ஆணையத்தினுடைய பதவி காலங்கள் 3 ஆண்டுகள். சட்ட ஆணையம் சொல்றாங்க, நிதி கூட கிடையாது, சட்ட ஆணையம் தமிழ்ல. இது லா கமிஷன் தான். சரியா? அப்ப 23வது சட்ட ஆணையத்தினுடைய பதவி காலம் 3 ஆண்டுகள். இதே நம்ம நிதி ஆணையம் ஒண்ணு வச்சிருக்கோமா? நிதி ஆணையம்னா என்னது? பினான்ஸ் கமிஷன். யார் 8? அரவிந்த் பணக்காரியா, தெரியும்ல? பினான்ஸ் கமிஷன். அது எத்தனாவது பினான்ஸ் கமிஷன்? எக்கனாமிக்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. பினான்ஸ் கமிஷன் எத்தனையாவது? அது நீங்க கமெண்ட் பண்றீங்க. ஓகேவா? எத்தனையாவதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அது தலைவர் யாருன்னா இப்போ அரவிந்த் பணக்காரியா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எத்தனையாவது பினான்ஸ் கமிஷன்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அப்போ சட்ட ஆணையத்தினுடைய பதவி காலம் 3 ஆண்டுகள். இதனுடைய பதவி காலம் நிதி ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். அது வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அதையே படிச்சு இதுக்கு விட்டுற போறீங்க. அப்ப சட்ட ஆணையத்துக்கு பதவி காலங்கள் 3 ஆண்டுகள், நிதி ஆணையத்தினுடைய பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். அது எத்தனையாவது நிதி ஆணையம் அப்படின்னு சொல்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹெட் வந்து யாருன்னா அரவிந்த் பணக்காரியா. சரியா? இத சொல்லிட்டேனா? அப்ப அடுத்தது போலாமா? அடுத்தது மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ்மா. மினிமம் சப்போர்ட் பிரைஸ். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. குறைந்தபட்ச ஆதரவு விலை. அதாவது மார்க்கெட்ல என்ன ரேட்னா போட்டோம். ஒரு விவசாயி வாழணும், விவசாயினா தற்கொலை பண்ணக்கூடாதுன்னா அவங்களுக்கு நான் இந்த ஆதரவு விலையை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லும். அது எல்லா இடத்துலயும் சரியா போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவினுடைய பேர் வந்து சஞ்சய் அகர்வால். அந்த குழுவினுடைய பேர் வந்து என்னது? சஞ்சய் அகர்வால் தலைமையிலான குழு. பேர்ல சஞ்சய் அகர்வால் தலைமையிலான குழு. போன முறை ஒரு குழு பார்த்தோம்னா கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்றதுக்காக. அப்ப சஞ்சய் அகர்வால் குழு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்காக கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது குவாட் உச்சி மாநாடு வந்து எங்க நடந்துச்சுன்னு சொன்னேன்? குவாட் உச்சி மாநாடு அமெரிக்கால நடந்தது. 2025 எங்க நடக்க போகுதுன்னு சொன்னா இந்தியாவில நடக்க போகுது. அது எதை பத்தி ஆராய போது? கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பத்தி. அதுக்கப்புறமா இதை நம்ம போன மாட்டே பார்த்தோமா? கிளாட் 1B. இது எந்த நோயோட சம்பந்தப்பட்டுச்சு? எம்பாக்ஸ், மங்கி பாக்ஸ் சொல்லக்கூடிய குரங்கம்மை நோயினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு வேக்சின். சரியா? அது சாரி வைரஸ், அது தெரியும், அது சொல்லிட்டேன். அடுத்தது என்னன்னா நியூட்ரிஷன் வீக் எது? செப்டம்பர் 1ல இருந்து 7. என்ன வந்து தீம்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சத்தான உணவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த நான் முதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து தெரியுமா? நான் முதல்வன். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் எதுக்குமா? திறன் மேம்பாட்டுக்காக, மாணவர்கள்ல திறன் மேம்பாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப நான் முதல்வன் ஸ்கீம் உடைய திட்டம் என்ன அப்படின்னா 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஆண்டுதோறும் வேலை வாய்ப்பு வழங்கணும். 10 லட்சம் இளைஞர்களுக்கு. நீங்களே வந்து வேகன்சி விட மாட்டேன்றீங்க. நான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறதுனா எங்க வருது 10 லட்சம் வேகன்சி? அப்ப 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்குவதற்கான திறனை வந்து மேம்பாடு பண்றதுக்கு உருவாக்கப்பட்டதுதான் நான் முதல்வன் திட்டம். என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 2021 சென்னையில தொடங்கப்பட்டது. சாரி 2022 சென்னையில தொடங்கப்பட்டது இந்த திட்டம். ஓகேவா? இதே இப்போ ஒரு திட்டம் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா நான் முதல்வன் உயர்வுக்கு படி. அதே நான் முதல்வன் தான் கூட என்னது? உயர்வுக்கு படி. அது என்ன சார் உயர்வுக்கு படினா? உயர்கல்வியில் மாணவர்களுடைய சேர்க்கை. அதாவது
எல்லாருமே 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு டிராப் அவுட் ஆயிடுறீங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு உயர்கல்வியில் மாணவர்களின் சேர்க்கையை முன்னேற்றத்துக்காக தான் இந்த நான் முதல்வன் உயர்கல்வியில் சேர்வதற்கான ஒரு திட்டம் தான் நான் முதல்வன் உயர்வுக்கு படி. அப்ப எல்லாமே நான் முதல்வன் தான் முன்னாடி இருக்கும். ஆனா வெறும் நான் முதல்வன் கேட்டா மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அப்ப மாணவர்கள் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும் ஏதாவது ஒரு செக்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்டது வந்து நான் முதல்வன். அப்ப நான் முதல்வன் உயர்வுக்கு படினா உயர்கல்விக்காக படிக்கிறது. இதே புதுமை பெண் திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்ன, பெண்கள் வந்து உயர்கல்விக்காக படிக்கிறது புதுமை பெண் திட்டம். சரியா, அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுலாம் பார்த்தோம்ல. போனாட்டி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் பார்த்தோம்ல. இது பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கற திட்டம் புதுமை பெண் திட்டம். சரியா, அடுத்தது சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குமா? சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டம் 2018 கொண்டு வந்தாங்க. இதை ஏன் செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல, நானும் தேடி பார்த்துட்டேன். ஆனா அந்த திட்டம் வந்து முக்கியமான ஒரு கவர்மெண்ட் திட்டம். அது வந்து கேட்பாங்க சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டா கல்வியோட தொடர்புடையது. ஏன்னா சிக்ஷானாலே கல்வி, ஓகேவா, கல்வியோட தொடர்புடையது. சர்வ சிக்ஷா அபியான் வந்து கல்வியோட தொடர்புடைய ஒரு திட்டம். சரியா, அடுத்தது தமிழகத்துல வந்து டிபியை ஒழிக்கிறது 2025ன்னு சொல்லிட்டேன். வேர்ல்டுல 2030ன்னு சொல்லிட்டேன். காசநோயாளர்கள் பட்டியல முதல் இடத்துல இருக்கிறது வந்து இதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து ஒரு திட்டம் பார்க்கலாம், ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான்னா என்னமா, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு சொல்றாங்க. யாரு, நானா? இல்லையே. 70 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏற்படுத்தி தர்றதுக்கான ஒரு திட்டம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத். அப்ப 70 வயசுக்கு மேல இருக்கவங்கள கைவிட்டுறாதீங்க, நாங்க கவர்மெண்ட் கைவிட மாட்டோம், அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை இருக்கக்கூடிய திட்டத்தை நாங்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஆயுஷ்மான் பாரத். கிட்டத்தட்ட 2018 ராஞ்சின்ற இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திட்டம். சரியா, அப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இப்போ வயது தளர்வு கொடுத்துருக்காங்க, அது 70 வயதுன்னு நினைக்கிறேன். சரியா, அடுத்தது வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷன் மௌசம். சரியா, மிஷன் மௌசம் அப்படின்னு இது ஒரு முக்கியமான மிஷன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வளிமண்டலம் இருக்குல்ல, நம்மளுக்கு மேல ட்ரோபோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், மிசோஸ்பியர் அப்படின்லாம், அந்த வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அங்க மழை பொழிவதற்கான என்ன சாத்தியக்கூறுகள், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் மிஷன் மௌசம். சரியா, அந்த உள்கட்டமைப்பை ஆராய்ச்சி செய்யறதுக்காக பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆபரேஷன் சத்பவ். எதுக்கு சொன்னேன்? ஆபரேஷன் சத்பவ் மியான்மர், லாவோஸ், வியட்நாம் போன்ற நாடுகள்ல வெள்ள பாதிப்பு, அந்த புயல் யாகி புயல், ஜப்பான் நாடு பேர் வச்சுச்சுல, அந்த யாகி புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான், உதவுறதுக்கு ஏற்பட்ட திட்டம் தான் ஆபரேஷன் சத்பவ். அடுத்தது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்தி சிறந்த விலை கிடைப்பதற்கான உறுதி. அத்தியாவசிய பொருள் என்னமா, அரிசி, கோதுமை, பருப்பு, இதெல்லாம் அத்தியாவசிய பொருள் தானே. இந்த விலைலாம் ஏறும் இறங்கும், ஒரு நாள் சக்கரை எல்லாம் ஏறும் திருப்பி இறங்கும். இதெல்லாம் வந்து சீரா ஒரே நிலைமையில ஏற்படுத்துற ஒரு திட்டம் தான் PM ஆஷா. அப்ப PM ஆஷான்ற திட்டம் எதனோட தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. அப்ப PM ஆஷான்ற திட்டம் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்றத்துக்கு தொடர்புடையது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க PM ஆஷா, அது மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்தது சாகர் பரிக்ரமான்னு எழுதி வச்சுக்கோங்கம்மா. சாகர் பரிக்ரமா 2 அப்படின்ற திட்டம். சரியா, பேர்ல 2ன்னு இருக்கு. அப்ப என்னன்றத சொல்லிடுறேன் பாருங்க. சாகர் பரிக்ரமா 2ன்ற திட்டம். 2 கடல் பெண் அதிகாரிகள், கப்பற்படை பெண் அதிகாரிகள் வந்து உலக சுத்தி வர போறாங்க. அது எந்த திட்டம்னா இதுதான். 2 பெண் அதிகாரிகள் உலகத்தை சுத்தி வர போறாங்க. எதுக்கு, எந்த திட்டத்தின் கீழ்? சாகர் பரிக்ரமா அப்படின்ற திட்டத்தின் கீழ். அடுத்தது நம்ம கவர்மெண்ட் நடப்போம் நலம் பெறுவோம், நடப்போம் நலம் பெறுவோம். வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் இல்ல, அததான் இவங்க சொல்றாங்க. நடப்போம் நலம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட தொலைவுகளை உருவாக்க போறாங்க. அந்த தொலைவுகளை நீங்க டெய்லியும் நடங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எத்தனை கிலோமீட்டர்னா 8 கிலோமீட்டர். அப்ப நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் தமிழக அரசாங்கம் எத்தனை கிலோமீட்டர் தொலைவை வந்து நடைபாதையாக தீர்மானிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 8 கிலோமீட்டர் தொலைவை தான் நடப்போம் நலம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அஸ்னா புயலுக்கு பேரிட்டது யாரு? பாகிஸ்தான். அது பாத்துட்டீங்கல்ல. சரி, அடுத்தது 2 பேரை பத்தி சொல்லணும், அது கடைசியில முடிச்சிடலாம். இன்னொன்னு 50வது சிப்காட். தமிழகத்தினுடைய சிப்காட் நிறைய இருக்கு, நீங்க புக்லயும் படிச்சிருப்பீங்க. தமிழகத்தினுடைய 50வது சிப்காட் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மினி டைடல் பார்க் இதையும் தெரிஞ்சுக்கலாம். மினி டைடல் பார்க் வந்து தமிழகத்துல ஆரம்பிக்க போறாங்க.
அதாவது மினி டைடல் பார்க்னு சொல்லிட்டு. இது வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது எந்த மாவட்டத்துலன்னா விழுப்புரத்துலதான் ஃபர்ஸ்ட் டைடல் பார்க் ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைடல் பார்க் வந்து விழுப்புரத்துல. இப்போ எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சேலம், இன்னொன்னு வந்து தஞ்சாவூர். ஓகேவா? ரீசெண்டா எங்க ஆரம்பிச்சிருக்காங்க? சேலம்லயும் தஞ்சாவூர்லயும் ஆரம்பிச்சிருக்காங்க மினி டைடல் பார்க்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து விழுப்புரம். இந்த 50வது சிப்காட் எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பனம்பாக்கம். சரியா? பனம்பாக்கம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் அதை முதல்ல எழுதி போட்டேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பனம்பாக்கத்தில் தான் தமிழகத்தினுடைய 50வது சிப்காட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது இந்த பசுமை கார்பன், பசுமை ஹைட்ரஜன் எல்லாம் பார்த்தோம் இல்லம்மா. பசுமை ஹைட்ரஜன், அமோனியம், வேற என்ன சொன்னேன்? அமோனியம் இல்ல அமோனியா. இந்த ரெண்டு திட்டத்தை கேட்பாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பசுமை அமோனியா திட்டம் வந்து செயல்படுத்தப்படுறதுன்னா எங்க? நம்ம தமிழ்நாட்டுல தான். நான் போன முறையே தூத்துக்குடியில ஒரு கம்பெனி ஆரம்பிக்குது. அதாவது வந்து சிங்கப்பூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பேர் என்னன்னு சொன்னேன், எனக்கு ஞாபகம் இல்ல. பட் நான் எழுதி வச்சிருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்ல, பாத்துக்கோங்க. அது தூத்துக்குடியில வந்து செபர்காமோ ஏதோ ஒன்று சொன்னேன். ஐ திங்க் செப்காமோ ஏதோ ஒன்று சொன்னேன். அது வந்து தூத்துக்குடியில ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னேன். இன்னொன்னு வந்து ஹோமியம் அப்படின்ற ஒரு கம்பெனி, அது வந்து செங்கல்பட்டுல ஆரம்பிக்கிறாங்க. ஐ திங்க் ஹோமியம். ஆனா நம்மள அப்ப ரெண்டு கம்பெனி பேர்லாம் கேட்க மாட்டாங்க. இது செங்கல்பட்டுல ஆரம்பிக்குது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியா அப்படின்ற திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதுக்கு கையெழுத்து போட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டோட. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது முக்கியம். அடுத்தது குரங்கம்மின்னு பார்த்தோமா, எம்பாக்ஸ், கிளாட் 1B. அதுக்கான தடுப்பூசி என்னன்னு பாத்துக்கோங்க, MDABN. இதுதான் தடுப்பூசி, குரங்கம்மைக்கான தடுப்பூசி. கொரோனாக்கு என்ன தடுப்பூசின்னு பார்த்தோம்ல, அது மாதிரி குரங்கம்மைக்கான தடுப்பூசி MDADN அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், அபேட். அஜித் படம் ஒண்ணு பார்த்திருந்தா ஞாபகம் இருக்கும். அஜித் வந்து இது நடிச்சிருப்பாரு மும்பைல வந்து, அந்த குண்டு துளைக்காத நயன்தாரெல்லாம் கூட பேர் பண்ணிருப்பாங்க. குண்டு துளைக்காத ஜாக்கெட், ஆர்மி மேன்ஸ்க்கு வைட் கம்மியான குண்டு துளைக்காத ஜாக்கெட். இந்த திட்டம் எதோட சம்பந்தப்பட்டதுன்னா குண்டு துளைக்காத ஜாக்கெட்டை ரெடி பண்றதுக்கு. சரியா? குண்டு துளைக்காத ஜாக்கெட் ரெடி பண்றதுக்கு. சோ யாரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்கன்னா ஐஐடி டெல்லியும் DRDO, இந்த ஏவுகணைகள்லாம் தயாரிப்பாங்கல்ல DRDO, இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த அபேட் அப்படின்ற ஒரு ஜாக்கெட்டை தயாரிச்சிருக்காங்க. இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா குண்டு துளைக்காத ஜாக்கெட். இந்த DRDOவினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. தலைமையிடம் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. ஓகேவா? தலைமையிடம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. அது முக்கியம், அது தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் ஏவுகணை எல்லாம் உற்பத்தி பண்றாங்க. வாங்க முடிச்சிடலாம். நிறையவா அப்படின்லாம் கேட்காதீங்க, நிறைய நாள்ல முடிச்சிடலாம். பரம் ருத்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரம் ருத்ரா இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர். என்னது? சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் ருத்ரா. செப்டம்பர் மாசம் தயாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1991 பரம் 8000 அப்படின்ற முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் தயாரிச்சிட்டாங்க. அது என்ன சார் சூப்பர் கம்ப்யூட்டர்னா? பெருசா இருக்கும். இந்த வெதர் ஃபார்காஸ்டிங், ராக்கெட் எங்க போகுது அப்படின்றதெல்லாம் அவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல உட்காந்து பார்ப்பாங்க. அதுதான் பரம் சீரியஸே பரம் சீரியஸ். அந்த எந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு முன்னாடி பரம்னு போடுவாங்க. அப்போ 2024 கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் பேர் வந்து ருத்ரா. அதுக்கு முன்னாடி பரம் போட்டாங்க. பரம்னா என்ன அப்படின்னா பிரிச்சிடணும். இதுக்கு பேரே வந்து பேரலல் மிஷின். என்னது? பேரலல் மிஷின். எம்முக்கு எம், இந்த பரா. ஓகேவா? அதை வச்சுதான் பரம்னு உருவாக்குனாங்க. அப்ப இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் எதுனா பரம் 8000. அந்த சீரியஸ்ல வந்து 2024 கண்டுபிடிக்கப்பட்டது பரம் ருத்ரா. இப்ப வரையும் இந்தியாவில வேகமாக செயல்படக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் எதுனா ரெண்டு. ஒன்னு ஐராவத்னா யானமா, ஐராவதம்ன்ற பேரு. இன்னொன்னு வந்து பரம் சித்தி. இன்னொன்னு என்னன்னா பரம் சித்தி. இது ரெண்டுமே ஏஐ டெக்னாலஜி வச்சு சூப்பரா ஃபாஸ்டா கம்ப்யூட்டர் ரன் ஆகும். இது ரெண்டுமே. சரியா? இது பரம் சீரியஸ் பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது இந்தியாவினுடைய முதல் தேஜஸ் பிளைட், தேஜஸ் விமானம் ஓட்டக்கூடிய பெண் விமானி. தேஜஸ் விமான ஓட்டுநர் பெண் ஓட்டுநர்மா. சரியா? யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பெண் ஓட்டுநர். இந்தியாவின் முதல் பெண் ஓட்டுநர் யாருன்னா மோகனா சிங். யாரு? மோகனா சிங். அப்போ தேஜஸ் விமானத்தினுடைய முதல் பெண் ஓட்டுநர் மோகனா சிங். அதுக்கு அடுத்தது ரெண்டு விஷயம் முக்கியமா சொல்ல போறேன். 3-4 விஷயத்த டக்கு முடிச்சிடலாம். ஷிகேரு இஷிபா. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய PM. ஜப்பான் நாட்டினுடைய PM, புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட PM ஷிகேரு இஷிபா.
அடுத்தது வந்து சிரஞ்சீவி இருக்காரா, தெலுங்கு ஆக்டர் சிரஞ்சீவி, இப்ப கூட படம்லாம் நடிக்கிறாரு. ஓகேவா, விஸ்வம்பரா அப்படின்ற ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து திரைத்துறையில் மிகவும் படைப்பாற்றல் மிக்க நடிகர். திரைத்துறையில் படைப்பாற்றல் மிக்க நடிகர் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா சிரஞ்சீவி கொடுத்திருக்காங்க. திரைத்துறையில் படைப்பாற்றல் மிக்க நடிகர், சரியா, சிரஞ்சீவிக்கு கொடுத்திருக்காங்கம்மா. இது 2024 செப்டம்பர்ல கொடுக்கப்பட்ட அவார்டு. அடுத்தது மிஸ் யூனிவர்ஸ் இந்திய அழகி. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அழகி யாருன்னு பாத்தீங்கன்னா ரியா சிங் அழகி, சரியா, யாருன்னா ரியா சிங்ஹா. ரியா சிங்ஹா, ஓகேவா, குஜராத்தை சேர்ந்த பெண். குஜராத்தை சேர்ந்த பெண். சோ இந்த பெண்ணுக்கு வந்து 19 வயதான பெண் தான் மிஸ் இந்தியா யூனிவர்ஸ் அழகி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஓடிடி தளங்கள் இருக்குல்ல, ஓடிடி தளங்கள், இதுல வந்து சிகரெட்டை வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஆடு போடணும், இந்த மாதிரி புகைப்பிடிப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓடிடி தளங்கள்லயும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு முதலில் எடுத்து வந்த ஒரு நாடு எதுனா இந்தியா. நம்ம இந்தியாவை தான் ஓடிடி தளங்கள்ல சிகரெட் குடிக்கிறது வந்து தவறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு போட சொல்லி சொன்னது. அப்ப ஷிகேர் யோஷிபா யாருன்னா ஜப்பான் பிரைம் மினிஸ்டர், சிரஞ்சீவி யாருன்னா இந்தியாவில் ஒரு திரைத்துறையில் படைப்பாற்றல் மிக்க நடிகருக்கு அவன் அவார்டு கொடுத்திருக்காங்க. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அழகி யாருன்னு பாத்தீங்கன்னா ரியா சிங்கா, குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். ஓடிடி தளங்கள்ல சிகரெட் வந்து ஸ்மோக்கிங் இஸ் வெரி இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறது யாருன்னா இந்தியா. நெக்ஸ்ட் ஒரே 2-3 விஷயம் தான் முடிச்சிடலாம். கூனோ தேசிய பூங்காவை போன வாட்டியே பாத்துட்டீங்க, கரெக்டா? கூனோ தேசிய பூங்கா எங்க இருக்குமா, மத்திய பிரதேசத்துல இருக்கு. சோ இந்த கூனோ தேசிய பூங்கால தான் என்ன புலிகளை விட்டாங்க, சிவிங்கி புலிகளை விட்டாங்க. இந்த சிவிங்கி புலிகள் எந்த நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா நமீபியா, தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா, சரியா, இந்த 2 நாடுகள்ல இருந்து தான் இந்த சிவிங்கி புலிகளை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கூனோ தேசிய பூங்கால விட்டாங்க, சரியா. அடுத்தது 2 கப்பு பத்தி பேசிடலாம். சொல்லணும், அந்த விஷயத்த சொல்லணும்ல, சொல்லிடலாம். இரு, 3 விஷயமா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, ரொம்ப பண்ணிட்டேனா. ஒலிம்பிக் ஆர்டர் விருது அப்படின்னு சொல்றாங்க. ஒலிம்பிக் ஆர்டர் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இமானுவேல் மேக்ரான் அப்படின்றவருக்கு கொடுத்திருக்காங்க. யார் இவருன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான். இவருக்கு தான் ஒலிம்பிக் ஆர்டர் விருது கொடுத்தாங்க. ஏன்னா எந்த நாட்டுல ஒலிம்பிக் நடத்தப்பட்டது, பிரான்ஸ், பாரிஸ்ல. அப்ப பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபரான இமானுவேல் மேக்ரானுக்கு தான் ஒலிம்பிக் ஆர்டர் விருது கொடுக்கப்பட்டாங்க. அடுத்து 2 பேர் முக்கியம். ஒருத்தர் ஹர்மன் பிரீத் சிங். ஹர்மன் பிரீத் சிங் இந்திய ஹாக்கி அணியினுடைய கேப்டன். இந்திய ஹாக்கி அணியினுடைய கேப்டன். இவருக்கு எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஆசிய கோப்பை இருக்குல்ல, ஆசிய கோப்பைன்னு ஹாக்கி விளையாடும் போது சீனாவுக்கு எதிராக வெற்றியை பதிவு செய்தார்கள். சீனாவுக்கு எதிராக வெற்றி அடைந்தார்கள். இந்தியா வந்து வெற்றி அடைஞ்சிச்சு. சோ அதனுடைய கேப்டனான இந்திய ஹாக்கி அணியினுடைய கேப்டனான ஹர்மன் பிரீத் சிங்க்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. மேலும் நல்லா சிறப்பா விளையாடினாரு. இன்னொரு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, PR ஸ்ரீஜேஷ். இவரும் அதே விளையாட்டோட தொடர்புடையவர் தான். இந்த 2 பேர்ல யாரை கேட்டாலும் அவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்கன்னா ஹாக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. PR ஸ்ரீஜேஷ் ஹாக்கியா, இது ஒரே நிமிஷம் ரெஃபர் பண்ணிட்டு சொல்லிடுறேன். அதை மட்டும், அவர் மட்டும் ஹாக்கியோ இல்லைன்னா ஐ திங்க் வந்து ஹாக்கி தான். PR ஸ்ரீஜேஷ் வந்து ஹாக்கி தான்மா. அப்ப ஹர்மன் பிரீத் சிங்கும் PR ஸ்ரீஜேஷும் வந்து ஹாக்கி தான். லாஸ்ட் 2 கப்பை பத்தி சொல்லிடுறேன். இந்த 2 கப்பு முக்கியமா இருந்துச்சு. ஒன்னு டியூரான் கோப்பை, இன்னொன்னு முருகப்பா கோப்பைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, முருகப்பா தங்க கோப்பைன்னு சொல்லிட்டு, முருகப்பா தங்க கோப்பை, சரியா. இந்த 2மே எந்த விளையாட்டோட தொடர்புடையதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பா தங்க கோப்பை வந்து ஹாக்கியோட தொடர்புடையது. டியூரான் கோப்பை வந்து கால்பந்து, ஃபுட்பாலோட தொடர்புடையது, சரியா. விளையாட்டுல ஆரம்பிச்சு விளையாட்டுலயே முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒன்னு டேங்கர் அப்படின்ற ஒரு ஐ திங்க் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். இது வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்மா. இது எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல கார்பனும் மீத்தேனும் அதனுடைய உமிழ்வுகளை ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஜப்பான் நாட்டுல அனுப்பிச்சிருக்காங்க. ஃபால்கான் அப்படின்றத அனுப்பிச்சிருக்காங்க. இது டேங்கர், சரியா. சோ செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல லாஸ்டா கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டேன். பட் முக்கியமான விஷயம்லாம் முதல்ல நிறைய சொல்லிட்டேன். இது கொஞ்சம் ஸ்லோவா தான் சொன்னேன். பார்க்கலாம் எப்படி படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செப்டம்பர் மந்த் படிச்சு முடிச்சிடுங்க. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இல்லாம போயிடும். பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிக்கும். நன்றி.